Nice to meet you all. And yeah. Welcome you bro. Thank you. கார்ட்லெஸ் மைக் இல்லாதனால வயர்ட் மைக் தான் இருக்குது. ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் கம் ஃபார்வர்ட், இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். சாந்தகுமார் பிரதர். ஹாய் எவ்ரி ஒன், ஐம் சாந்தகுமார். நான் இங்கே எடின்பராவில் ஒரு 4 இயர்ஸாக இருக்கேன். வேறு எனக்கு பை ஃப்ரெண்டு மூலமாக தான் எனக்கு இங்கே தெரிய வந்தது. ஸோ இது என்னோடய ஃபஸ்ட் டைம். தேங்க்ஸ் ஃபார் அக்செப்டிங் மீ. தேங்க்யூ. எல்லாம் கிளாப் பண்ணுங்க. வெல்கம் பிரதர், வெல்கம் ஃபேமிலி. வேறு யாரும் நியூவாக வந்திருக்கீங்களா? ஸோ நியூவாக வந்தவங்களை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். பட் நம்மளை பற்றியே நிறைய பேருக்கு நிறைய தெரியாது. எவ்வளோ பேர் நம்ம சொல்கிறோம், நிறைய பேர் பார்க்குறோம், நம்ம டெய்லி எவ்ரி வீக் பார்க்குறோம். ஸோ இப்போ ஒரு சின்ன கேம் பண்ணலாம், ஓகேவா? எப்படின்னா, எல்லோரும் கவனிக்கிறீங்களா? உன் வாய்ஸ் கேட்குதா? ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஃப்ரம் ஜான்வரி டு டிசம்பர் உங்களோட பர்த் மந்த் கேட்குதா? ஸோ பர்த் மந்தில் யூ ஆர் ஜஸ்ட் கோயிங் டு பி அ குரூப் ஃப்ரம் ஜான் டு ஜூன். நீங்கள் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ, ஆனால் நீங்கள் தான் போய் ஒருத்தட்ட கேட்கணும். ஜஸ்ட் யூ கேன் கோ அண்ட் ஆஸ்க், நீங்கள் எந்த மந்த்துன்னு கேட்கணும். ஃப்ரம் ஜான் டு ஜூன் நீங்கள் அந்த சைட் ஃபார்ம் பண்ணும், ஜூலை டு டிசம்பர் இந்த சைட். பட் இதில் ஒரு பெரிய ஹிண்ட்னா, நீங்கள் பேசக்கூடாது, ஓகேவா? நீங்கள் ஜான்வரியா, நீங்கள் ஃபெப்பா, நீங்கள் கேட்கக்கூடாது. டோன்ட் ஓப்பன் யுவர் மவுத், பட் யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த மந்த் அண்ட் யூ ஹாவ் டு பி குரூப் பண்ணும் ஃப்ரம் ஜான் டு ஜூன். இங்கே ஜூலை. யாருக்கா புரியுதா? யாருக்கா புரியாமல் இருக்கா? இல்லை, ரெண்டு சைட்லேயும் வயர்ஸ் நிறையா இருக்குது. டிஸ்டர்ப் பண்ணிடாமல் இந்த பக்கம் ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டெமோ காமிக்கிறோம். இப்போ மார்ட்டின் பிரதர் வந்து நம்மளுக்கு டெமோ காட்டுவாங்க. மார்ட்டின் அண்ட் டேனி எல்லாரும் கவனிக்கலாம், எல்லாம் பாருங்க. ஆமாம், இப்போ அவங்க 3 பேரும் டெமோ காமிக்கிறாங்க. ஜஸ்ட் நம்ம எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். ஓகே, பேசக்கூடாது. அவங்க பண்ணுறது புரியுதா? அவங்க எப்படி கேட்குறாங்க? ஜஸ்ட் யூ கேன் யூஸ் யுவர் ஃபிங்கர்ஸ், ஓகேவா? இவங்க 3rd மந்த்து, 4th பிரதர் வந்து பதட்டத்தில் அவங்க எந்த மந்தில் பிறந்தாங்கிறதே மறந்துட்டாங்க. ஏப்ரல், ஆகஸ்ட் அண்ட் பாஸ்ட் வந்து நவம்பர், ஓகேவா? இப்போ அவங்க கேட்டாங்க ஃபஸ்ட்டு பாஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, நான் அந்த சைடுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ தட் இஸ் அ கிரேட் ஹிண்ட்டில். ஸோ ஜூலை டு டிசம்பர் நான் அங்கேன்னு சொல்லிட்டேன். உடனே பாஸ்ட் நான் அந்த சைடுன்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஃப்ரம் ஜூலை டு டிசம்பர் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். தென் யூஸ் யுவர் ஃபிங்கர்ஸ் ஃப்ரம் 7 to 8 சம்திங், ஓகேவா? இதுவே கஷ்டம். ஓகே, ஷால் வி ஸ்டார்ட்? ரெடியா? 3, 2, 1 ஸ்டார்ட். பேசக்கூடாது. டோன்ட் ஓப்பன் யுவர் மவுத். கவுண்ட் பண்ணு. ஓகே, எல்லாம் ஈக்குவல் ட்ரா. சூப்பர், கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். எதுக்கு? இல்லை, இந்த கேம் எதுக்குன்னு யாராவது சொல்லுங்க பார்ப்போம். இந்த கேம் எதுக்குன்னு யாராவது கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். எப்படி? கேக் கட் பண்ணுறதுக்கு. கேக் கட் பண்ணுறதுக்கா? இல்லை, நீங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து தூங்கிடக்கூடாதுன்னு உங்களெல்லாம் எழுப்பி விட்டு கொஞ்சம் அலர்ட் ஆகியிருக்கோம். எல்லாரும் அவங்கவுங்க இடத்துல போய் உட்காரலாம். இனிமேல் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. போய் உட்காருங்க ப்ளீஸ். தேங்க்யூ. ஓகே, ஒரு வார்ம் அப்புக்காக தான். தென் ப்ளீஸ் பி சீட்டட். நம்ம ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியாக உட்காரலாம். தேங்க்யூ ஆல்.
ப்ளீஸ். Thank you. I hand over to Martin. Martin will take over. Thank you so much, Anna. Okay. Thank you. ஸோ எல்லாருக்கும் நான் பேசுகிறது லாஸ்ட் வரை கேட்குதா? ஓகே, சூப்பர். இந்த சர்வீஸ் வந்து லைக் என்ன சொல்லுது, இட்ஸ் அ ஃப்ரீ சர்வீஸ், ஓகேவா? ஸோ அதனால் தெர் வில் நாட் பி எனி மெத்தடாலஜி. பாட்டுக்கு அப்புறம் எந்திக்கிறதுக்கப்புறம் உட்காரணும், அதுக்கப்புறம் காணிக்க போடணும், பிளெஸ்ஸிங் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் இல்லை. பிகாஸ் வி வாண்டட் டு மேக் இட் எவ்ரி ஒன் இன்க்ளூசிவ். ஓகே, ஸோ யாராக இருந்தாலும் இந்த சர்வீசஸ் வந்து உங்களுக்கு இன்க்ளூசிவாக இருக்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஸோ பட் இன் அனதர் எவ்ரி வீக், எல்லா வீக்குமே தெர் வில் பி ஆர்டர் ஆஃப் சர்வீசஸ். We have like a 2 hours services very properly. Okay, don't think that இனே அந்த சர்ச்சுக்கு போனோம் ஏதோ ஒன்று விளையாடுறானுங்க எது பண்ணுறாங்க, don't think about that. Okay, so it is for only today. We wanted to make it as a different fun inclusive learning day. ஓகே, ஸோ நிறைய நேரம் நம்ம விஷயங்கள்ல லைக் என்ன சொல்லுது, சில விஷயங்களை யோசிக்க மறந்துடுவோம். ஸோ அந்த டேவாக இன்றைக்கி வந்து நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஜானட் இங்கே இருக்கிறீங்களா? ஒரு ஓகே, ஸோ நிறைய டைமில் நம்ம திங்க் பண்ணதுக்கு மறந்துடுறோம். நம்மளோட பிஸி ஸ்கெடியூலில் வி ஆர் ரன்னிங் லைக் என்ன சொல்லுது, எவ்ரி டே வி ஹவ் லாட்ஸ் ஆஃப் பிஸி ஸ்கெடியூல். லைக் காலையில் எழுந்திரிச்சா பசங்களுக்கு டைப்பர் மாற்றுறதுலேருந்து, கரெக்டு தானே இல்லையோ? நிறைய பேருக்கு டைப்பர் மாற்ற வேண்டிய வேலை இல்லைல்ல. ஸோ வி நீட் டு ஸ்டார்ட் ஃப்ரம் லைக் என்ன சொல்லுது, பசங்களை குளிப்பாட்டுறதுலேருந்து we need to run like என்ன சொல்லுது, எவ்ரி லைக் இட்ஸ் அ ஸ்டாப் லைக் ஒரு மிஷின் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கோம் லைஃப்பில். காலையில் எந்திரிச்சோமா, சாப்பாடை பண்ணோமா. பெண்கள் இப்போ பானக்காட்டெலாம் கேட்டிங்கன்னா என்ன மாட்டேன், காலையில் எந்திரிச்ச உடனே சமைக்கிறேன், வாரேன் போகிறேன், ஒரே ஓட்டமாக தான் இருக்குது அப்படின்னு பானக்காட்ட சொல்லுவாங்க இல்லை. ஸோ இப்படி ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு கதையை கேட்டிங்கன்னா யூ ஹாவ் அ ஓன் மிஷின் ஸ்டோரி. த clock starts when you awake இல்லை. அப்புறம் when it is down, after somebody for 8 o'clock, somebody like ஆந்தைகள்னு சொல்லுவாங்க, night owls, it takes 11 o'clock 12 o'clock, right? But today we wanted to have some reflections. நம்ம திங்க் பண்ண போகிறோம். திங்க் புதுசாக இருக்கா இல்லை? ஓகே, நம்ம யோசிக்க போகிறோம். நம்ம மண்டையில் இருக்கிறத we gonna stop and think what we are, who we are, why we are. Okay, ஸோ உங்கள் கையில் எல்லாருக்கும் ஒவ்வொரு பேப்பரை கொடுக்க போகிறாங்க. நீங்கள் யார் டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கிடுங்க, ஃப்ரீயாக உட்காருங்க. உங்கள் கையில் ஒரு பென்னும் கொடுக்க போகிறாங்க. வி கோனா திங்க். ஓகே, நீங்கள் பேப்பரை வாங்கிட்டு வாசிக்கலாம் வேண்டாம், வெயிட் பண்ணுங்கள். வி கோனா ஸ்டார்ட் இன் அ மினிட். ஓகே, எல்லாருக்கும் சீக்கிரம் கொடுங்க. ஸோ குட்டீஸ் இருந்தாலும் நீங்கள் கொடுக்கலாம். வி ஹாவ் எனஃப் பேப்பர் ஐ பிலீவ். ஸோ எல்லாரோட கையிலையும் 3 பேஜ் இருக்கும், இல்லது 2 பேஜ் இருக்கும். எல்லோரும் ஃபில் பண்ண போகிறீங்க. அது யாராக இருந்தாலும், கிட்ஸாக இருந்தாலும் சரி, பெரிய அண்ணமாராக இருந்தாலும் சரி, யூத்தாக இருந்தாலும் சரி. ஸோ பென் இருந்தால் கூட நீங்கள் கொடுங்க. பென் இருந்தால் கொடுங்க, சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக கொடுங்க. ஓகே, ஸோ பென் எல்லாரோட கையில் வந்துச்சா? பென் வராதவங்க கை தூக்குங்க. பென் அண்ட் பேப்பர் வராதவங்க கை தூக்குங்க. ஆதி வந்துச்சா? பென்னு ஆதி. பேப்பர் வந்துச்சா? பென் எங்க? ஜோஷ்னா வந்துச்சா? சீக்கிரம், குயிக். ஜோஷ்னா பென்னு பேப்பர் வாங்கி எழுதுங்க. ஜோசக்கா வந்துச்சா? பேப்பர் ஜோசக்கா கொடுங்க. அங்கே ஒரு பேப்பர்ஸ் கொடுங்க. ஜோசக்காக்கு வரலையாம் பென்னு பேப்பர். ரெபேக்கா, யூ ஹவ் காட் அ ஷீட். எக்ஸ்ட்ரா ஷீட் இருந்தால் ஜானட் இங்கே கொடுங்க. ரெபேக்கா, அந்த தம்பிக்கு பென் கிடைக்கலன்னு கேட்டுட்ருக்கான். பென் கொடுங்க அந்த தம்பிக்கு. ஓகே, ஸோ எனி ஒன் டிடன்ட் காட் த பேப்பர் ஆர் பென்? ஷாம்னிகா நீங்களும் ஒன்று வாங்கிக்கிடுங்க. ஜோனாக்கா ஒன்று வாங்கிக்கிடுங்க. ஜானட் ஒன்று வாங்கிட்டு அப்படியே உட்காருங்க.
அக்கட்டு. ஓகே ஃபைன். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினை வந்து நீங்கள் அமைதியாக ரீட் பண்ண போகிறீங்க. தென் ஐ கோனா ஸ்டார்ட் எக்ஸ்பிளைனிங். ஓகே, டோன்ட் திங்க் அபவுட் எனி திங். லைக் நிறைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஷட் ஃபார் அ ஃபியூ மினிட்ஸ். ஓகே, கோ அண்ட் ரீட் திஸ் வேர்ட்ஸ் அண்ட் ரைட். லைக் என்ன சொல்கிறது, உங்களால் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுத ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரீட் ஃபார் அ ஃபியூ மினிட்ஸ். ஓகே, ஸோ யாரும் பேச போகிறதில்ல, யாரும் டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. ஸோ எல்லோரும் 10 கொஸ்டின்ஸை ரீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். I have a 3 life to remember. One of the thing is, என்னோடய பாட்டி இருந்தாங்க. பாட்டினா என்னோடய அப்பா அம்மாவோட அம்மா அப்பா இல்லை, என்னோடய பாட்டி பக்கத்து வீடு, அவங்க லாங் ரிலேட்டிவ். அவங்க வந்து என்னென்னா என்னோடய சின்ன வயசில் ஃபுல்லாமே பாதுகாத்து கொண்டவங்க அவங்க தான். லைக் எனக்கு பிடிச்சது, ஃபார் எக்ஸாம்பிள் தெரியல, இட்ஸ் அ லைவ், பட் ஐ வில் டெல் யூ பிகாஸ் that much she had a passion about me. ஓகே, ஸோ ஆட்டுக்கால் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்? ஆட்டுக்கால், ஆட்டுக்கால் ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா தாத்தா கால் சொல்லுவேன். எதனால் அப்படின்னா எவ்ரிடே அந்த பாட்டி எனக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வீட்டு பரண்டில் வந்து ஆட்டுக்கால் தொங்க போட்டிருப்பாங்க. எவ்ரிடே she used to pluck and make the curries. ஓகே, ஸோ that's why I says like தாத்தா கால், ஏன்னா அந்த தாத்தா வந்து பை பண்ணிட்டு வருவாங்க. ஸோ sometime I used to go and play. ஒரு நாள் காக்கா முட்டைலாம் எடுத்துகிட்டு கொண்டு கையில் கொடுத்துருக்கேன். பட் ஷீ மேட் இட் வெரி வெல் ஸோ தட் ஐ கேன் ஈட் ஆஸ் அ கிட். ஸோ தட் மச் கேர் ஷீ ஹேட் ஆன் மீ. இன்றைக்கி நான் யோசித்து பார்க்குறேன், போய் அந்த பாட்டிக்கு வந்து நான் தேங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஷீ இஸ் நோ மோர், வி ஆர் மிஸ்ஸிங். ஸோ அப்படி யாராச்சும் நீங்கள் வாழ்க்கையில் இருக்கிறவங்கள நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் அண்ட் கோ அண்ட் தேங்க் ஆஃப்டர் த சர்வீசஸ். கால் தேம், ஆர் இஃப் தே ஆர் நியர்பை கோ அண்ட் கால் தேங்க்ஸ். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் ஐ ரிமெம்பர். We are at 11th standard. I am at 11th standard. We have some small church fellowship. The day of December 26, we all gather around 1 o'clock. Are you familiar with December 26? Something big happened. Tsunami, yes. So நான் நிறைய பேரை கூட்டிகிட்டு எங்களோட ஊரில் இருந்து அந்த ப்ரேயர் மீட்டிங்காக போனேன். அந்த ப்ரேயர் மீட் வராமல் கன்னியாகுமரி போனவங்களாம் தே ஆர் நோ மோர் டுடே. பட் யாரெல்லாம் அந்த மீட்டிங்க்கு வந்தாங்களோ we were hearing in the over the like அந்த டைம் பெருசாக ஃபோன் யார்ட்டையும் இல்லை. பட் பீப்புள் ஆர் சேயிங் அந்த பையன் போனான், அந்த பையன் காணாமல் போயிட்டான். ஸோ we have some family still அந்த பையன் காணாமல் போனதுனால அவங்க அப்பா அம்மா வந்து லைக் என்ன சொல் மனநல சரியில்லாமல் போயிட்டாங்க. ஸோ that kind of incident, what do you think about that incident? We are not that person. கோவிட் எத்தனை பேருக்கு தெரியும்? லைக் வி ஆர் லிவிங் டுடே. நிறைய பேருக்கு சொல்லலாம் அது வந்து ஒரு மறு வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டுல. ஸோ ஹூம் வி ஆர் கோனா தேங்க்? இஸ் தட் ஜஸ்ட் அ கோஇன்சிடென்ட்? வி கோனா திங்க் ஆன் 3 ஆங்கிள். இஸ் இட் ஜஸ்ட் அ கோஇன்சிடென்ட்டா, இல்லது நான் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட ஒரு ரீசெண்டாக நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, என்னுடைய மூதாதையர்கள் செஞ்ச நல்ல விஷயங்கள்னால நாங்கள் இன்றைக்கி பாதுகாக்கப்பட்டிருக்கோம். இட்ஸ் அ குட் டீட்ஸ். அதுவா இல்லது பை கிரேஸ், or it is a luck? Many person says it's a luck. நீங்கள் பார்த்து எழுத போகிறீங்க what it is all about அப்படின்னு சொல்லிட்டு. The Air India மேலே போச்சுது. It was blast, but the one person was saved. The seat 11 number. நிறைய பேரோட ஃபேமிலியர் நினைக்கிறல்ல. What is that meant? It is a luck, it is a coincidence, or it is a grace, or it's God's plan, or
the person purchased the seat number 11. It's a lucky seat. What do you think? Okay, every day you're walking on the road, many accident is happening, and it has happened to us many times, but still we are alive. What do you think? Is there something beyond us someone is controlling? Have we ever went and checked who is that person, the supreme power? Yes, many times because we born as a Christian, we write directly as Jesus, right? But have you ever tried to ask, is it real Jesus? நீங்கள் சீரியஸாகவே நீங்கள் கொஸ்டின் கேட்டிருக்கீங்களா? நீங்கள் கிறிஸ்தவராக இருந்ததுனால, ஃபேமிலியோடு நீங்கள் பிறந்ததுனால ஜீசஸ்ன்னு எழுதுறீங்களா? இல்லது உண்மையாலே நீங்கள் டேஸ்ட் பண்ணதுனால யூ ஆர் ரைட்டிங் ஜீசஸ் தான் என்னோடய வாழ்க்கையில் சுப்ரீம் பவர், அவர் தான் என்னோடய வாழ்க்கையில் எல்லாத்தையும் பிளான் பண்ணுறார். ஸோ மெனி ஆஃப் தேம் லைக் என்ன சொல்கிறது, ஊரில் இருக்கிறாங்க, பட் வி ஆர் ஹியர் இன் யூகே. லாட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள் கேம் த்ரூ, லாட்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் கேம் த்ரூ, பட் ஸ்டில் வி ட்ராவல்ட் ஆல்மோஸ்ட் லைக் மெனி கிலோமீட்டர்ஸ், வி ஆர் லிவிங் ஹியர். The person like நான் சொல்லலாம் என்னோட டெஸ்டிமோனியை, ஐ நெவர் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அன்டில் மை ஏஜ் ஆஃப் 26. 26 வயசு வரை எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது. பட் ஐம் ஸ்டாண்டிங் ஹியர் டுடே. இல்லை? ஸோ அப்போ நிறைய பேர் யூகேக்கு வந்திருக்கிறாங்க. வாட் இஸ் தேட் மீன்? இல்லை, ஜீசஸ் அறியாதவங்களும் நிறைய பேர் இந்த கண்ட்ரியில் வாழ்ந்துருக்காங்க. வாட் இஸ் தட் மீன்? நிறைய பேருக்கு என்னோட சுப்பீரியராக ஜாப் கிடச்சிருக்கு. வாட் இஸ் தட் மீன்? ஸோ கொஞ்சம் யோசித்து எழுதுறீங்களா? திங்க் அபவுட் சம்திங் லைக் என்ன சொல்லுது, இந்த ஜீசஸ் உண்மையாகவே ஹீ இஸ் அ கடவுளாக என்னோட வாழ்க்கையில் நான் அக்செப்ட் பண்ணியிருக்கேனா? த சிம்பிள் மீனிங் இஸ், டிட் ஐ டேஸ்டட் ஹிம் வெல்? அவரை நான் ருசி பார்த்துருக்கேனா? இல்லது ஐ எம் மேக்கிங் ஹிம் லைக் அ சம் ஆப்ஜெக்ட். ஓகே, எங்கள் அம்மா அப்பா சொன்னாங்க, எங்கள் பாஸ்டர் சொன்னாங்க, என்னோடய ஃபேமிலி பரம்பரையாக நான் வாழ்கிறதுனால நான் சொல்லியிருக்கிறேன்னா? ஜஸ்ட் திங்க் டுடே, இயேசு உங்களுக்கு எப்படிப்பட்டவர்? ஸோ இந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் நீங்கள் எடுக்க போகிறீங்க. 2-3 மினிட்ஸ் கழித்து நம்ம யூத் பர்சன் வர போகிறாங்க. அவங்க சின்ன ஒரு ஸ்கிட் உங்களுக்காக காமிக்க போகிறாங்க. ஸோ இதே தாட்டோட இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். நீங்கள் வீட்டுக்கு போய் கூட இதை எழுதி லைக் என்ன சொல்லுது, நீங்கள் பாருங்கள், இந்த ஜீசஸையும் இந்த உலகத்தில் இருக்க பீப்புளையும் நான் எங்கே வச்சுருக்கிறேன், டிட் ஐ ரியலி மேக் இம்பேக்ட் ஆன் திஸ் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ஷீட்டை ஃபில் பண்ண போகிறீங்க. நாட் டுடே, every month or every year you can go back to the sheet and check what impact I'm making or Jesus impacting in my life. Okay, thank you. So youth varlama? ஓகே, ஸோ இன்னும் டைம் வேணுமா? நிறைய பேர் சுவாரஸ்யமாக எழுதிட்டுருக்கீங்க. ஸோ உங்களோட கையில் இருக்கிற பெட்டை பத்திரமா வச்சுடுங்க. இன்றைக்கி இப்படி நிறைய ஆக்டிவிட்டீஸ் நம்ம எழுத போகிறோம், நிறைய காரியங்களை நம்ம யோசிக்க போகிறோம். உங்கள் கையில் இருக்கிற பெண்ணை விட்டுறாங்க ப்ளீஸ். ஓகே, நிறைய வா அப்படின்னு எல்லாரையும் இப்போ பார்க்குறீங்க. அவ்வளோ நிறையா இல்லை, கொஞ்சம் நிறைய. ஓகே, சீக்கிரம்.
செக். ஹலோ ஹலோ செக் செக். ஹலோ செக். ஹலோ 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 செக். சாரி சார். ஓகே ஓகே, பேக்ஸ்லாம் பேக் பண்ணியாச்சு. நம்ம சரி ஃபாரின் கிளம்ப வேண்டியதான். நம்மச்சே ஃபாரின் போகிறேன்டா. போயிட்டு சீக்கிரம் 5 days ரிட்டன் வந்துடுறேன். ஏய் வந்துடுறேன், சீக்கிரம் வந்துடுவேன்டா. நீ கவலைப்படாத. ஆனால் கவலைப்படாத, ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே வந்துடுவேன் வந்துடுறேன் பாய்ஸ். ஓகே ஜாலியாக விளாடலாம். நம்ம விஆர் கேம்ஸ்லாம் இருக்குல்ல, அதில் அங்கே விளாடுவோமா? சரி பாய். ஃபாரின் போகிறேன், போயிட்டு கலக்கிறேன். பாய் பாய் பாய். ஓகே ஃபாரின் வந்தாச்சுப்பா. பா இதான் யூகேவா? செமையாக இருக்குது. என்ன சரியாக குளிருது. சரி ஓகே வா, நைஸ் நைஸ் பிளேஸ். ஏய் அவன் என்ன கட்டையில் ஏதோ வாசிட்டு இருக்கான். நல்லா வாசிக்கிறேன் மேன். நைஸ். பையா நல்லா தான் இருக்கேன். ஓகே நல்லா தான் இருக்கேன். ஓகே ஓகே. இது இன்னாது? இது இன்னாது? இன்னாது இன்னா கிட்டார் நாத்தார்? This is guitar. கித்தார். கித்தார். வெரி நைஸ் வெரி நைஸ். கித்தனா கித்தனா? அது எப்படி சொல்கிறது தெரியலையே. இது பைசா பைசா ரூபி. This costs you 100 pounds. 100 பவுண்டா? 100 பவுண்டா? Sorry? 5 5. Please, you can go ahead. Go ahead. நல்லா வாசிக்கிறேன். 5 பவுண்ட் குடியா? என்ன? Sorry, I can give you for at least 80 pounds. 80 pounds? Sean, what's happening here? Boss, someone is blabbering something. I'm not able to understand. What do you want? ஐயா இது I am from India. I want to buy this guitar. Very nice. 5 பவுண்டுக்கு வேணும். Anj, you speak Tamil? ஆமாய்யா தமிழா? ஐயா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. என்ன வேண்டும் உங்களுக்கு? ஐயா இந்த கிட்டார் நல்லா வாசிக்கிறாப்புல, நல்லா இருக்குது. சரி சத்தம்லாம் நல்லா செம்மையாக கேட்குது. எனக்கு பிடிச்சிருக்கு. சரி வாங்கலாம். 5 பவுண்டுக்கு வாங்கி கொடுங்க ப்ளீஸ். 5 பவுண்டுக்கு எப்படி பாஸ் கட்டுப்படி ஆகும்? என்ன பாஸ் சொல்றீங்க? நாங்களும் பிழைக்க தானே வந்திருக்கோம். ஐயா ஒரே ஊர் வாங்க ப்ளீஸ். கம் ஆன், we are same country. ஓகே உங்களுக்காக வேணா this is 100 pounds. I can give you for 70. 70 பவுண்டு கொடுக்குறேன். 70 பவுண்டு? சரி ஓகே. கேஷ்? சரி ஓகே. டேப் பண்ண ஓகேவா? சரி டேப் எங்கே டேப் பண்ணணும்? கிட்ட பிடிக்கா? சரி ஓகே ஓகே. Here you go. ரைட்டு. Practice well. ஓகே Sean, we have to arrange something. வாங்கியாச்சு. இது எப்படி யூஸ் பண்ணுறேன்னே தெரியலையே. ஒரு நாள் எப்படி யூஸ் பண்ணுவானுங்களோ? சத்தமே வர மாட்டேன். அவங்க சத்தம்லாம் வந்துச்சு ஏதோ. இது எப்படி யூஸ் பண்ணுறது? நம்ம ஊரில் மண்வெட்டி மாதிரி இருக்குது. சரி பார்ப்போம். ரெடி பண்ணாடு. ஆஷ்லின், நம்ம கிட்ட தான் பால் இருக்கே, நமக்கு தான் பேட்டே இல்லை இந்த கிரிக்கெட் விளையாடுறதுக்கு. ச்சே, பேட் மட்டும் இருந்தா ஜாலியா விளையாடலாம். கண்டிப்பாடா. ச்சே, அங்க பாரு நம்ம ஃப்ரெண்ட் பேட்டோட வந்திருக்காங்க. ஹலோ எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன். How are you? குட்ரா. பால் மட்டும் தான் இருக்கு, பேட் தான் தேடிட்டு இருந்தோம். நீங்க எங்களுக்காண்டி ஃபாரின்ல இருந்து வாங்கிட்டு வந்தீங்க. இது பேட்டா? செம்மையா இருக்கு ஆஷ்லின், செம்மையா கேம் விளையாடலாம். வா செம்மையா இருக்கு. ஏய் இன்னைக்கு கிட்டார் வாளத்தாருன்னு இன்னைக்கு மத்தவங்க எல்லாம் கூப்பிடலாம் இல்லையா? செம்ம. ஏய் थैंक யூடா, செம்மையா இருக்கு. ஏய் இரு இது அது இல்ல. என்னது அப்படிதான் இருக்கு பாக்க. இவே ஏதோ வாளத்தாரு இருக்காங்க. அது கிரிக்கெட்ல ஆட முடியாதுங்க. வச்சு என்னடா? அதுக்கு இல்லைங்க, சாரிங்க ப்ளீஸ். என்ன அப்பா என்ன இவங்க பாட்டுக்கு இது வாங்கி கித்தார் காலத்தாருன்னு சொன்னா இவங்க கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கானுங்க 2 பேரும். தம்பி இது வந்துட்டு உனக்கு என்னன்னு தெரியுமா? இதா கித்தாரு? இது கிட்டார் இல்ல, இது கரண்டி. ஆமா. நம்ம சமையல் நம்ம வந்துட்டு எதுல சமைப்போம்? சமையல் இல்லையா இது? வாசிப்பாங்க. இது நம்ம சமையல் நம்ம வந்துட்டு எதை போட்டு நம்ம சமைப்போம்?
உப்பு தான் சமைப்பாங்க. எண்ணெய் போடுவோம் ஃபஸ்ட்டு நம்ம. எண்ணெயா? ஆமாம். ஐயோ எண்ணெய் இல்லையா அது? எப்பா இதை நீ பாரு, நீனு பல இருக்கா? இதை வச்சு வாசிப்பாங்கயா. இது பல இருக்காங்கல்ல, இது சாம்பார் வைக்கிறதுக்கு இல்ல. இது ஆல்ரெடி வந்துட்டு எண்ணெய்லாம் போட்டுருக்குறாங்க. அதனால வந்துட்டு இதில் நம்ம போட்டு சமைச்சோம்னா எல்லாருக்கும் பிச்சுக்கும். ஓகேவா? பிச்சுக்கும், பின்னாடி தான் பிச்சுக்கும். அதெல்லாம் பிச்சுக்காத, நான் பார்த்துக்கிறேன். ஐயா வேணாம் ஐயா, சொன்னா கேளு. உனக்கு இது சொன்னா புரியாதுப்பா. உனக்கு சொன்னா புரியல, வாசிப்பாங்க இதை வச்சு. அப்புறம் உன் இஷ்டம். என்ன வந்தான் வாசிக்கிறேங்கிறான், ஒன்றும் புரியவே இல்லை. இது என்னத்தை சூஸ் பண்ணாங்கன்னே தெரியலையே. அவசரப்பட்டு வேறு நம்ம பாட்டுக்கு டேப்பு டீப்மெண்ட் சொல்லி தோச்சிட்டோம். அது பாட்டுக்கு காசு பாட்டுக்கு போயிடுச்சு. சை என்ன பிச்சைக்காரன் நினச்சிட்டானுங்க நம்மளை. ஐயோ என்ன நடு தெருக்கு வச்சிட்டானுங்களே இப்படி. ஐயோ பிச்சை எடுக்கலையா? ஐயோ சரி காசு வச்சுக்கோங்க, ஓகே டிப்ஸுக்கு வச்சுக்கலாம். ஓகே என்ன உனக்கு பிச்சைக்காரன் செம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக வேறு ஆகுது. என்ன பண்ணுறதுனே தெரியலையே. ஐயோ ரொம்ப இரிட்டேட் ஆகுதுப்பா. தெரியாமல் இதை வாங்கி தொலைச்சிட்டோம். டேய் நீங்கள் தான்டா, டேய் உடனே தானே தேடிட்டு இருந்தேன். டேய் இது ஏன்டா விற்ற? இது என்ன எதுக்குடா இது விற்ற? இதை செம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக தெரியுமா? அது என்ன நினச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? அதை வச்சு என்னைய பார்த்தா என்ன பிச்சைக்காரன் நினச்சிட்டு இருக்காங்கடா. ஒன்றும் புரியல. சமையல் கட்டுங்கிறான், ஒருத்தர் கிரிக்கெட் ஆடலான்றான். எனக்கு புரியல. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இதை? இது வந்து மியூசிக் வாசிக்க யூஸ் பண்ணுவாங்க. மியூசிக்கா? என்ன மியூசிக் பண்ண கேட்டுக்கிறீங்க? புரியல. வாட் ஹேப்பன்ட்? யோ இது என்னன்னே தெரில. இதை வச்சு யூஸ் பண்ணு சொல்கிறாங்க, எனக்கு புரியல. இது வாட் டு டூ வித் திஸ்? ஐ டோன்ட் நோ. ஐ அம் ஸ்டில் ஸ்ட்ரெஸ்ட் அவுட். You're stressed out? Yeah, I don't know how to use this. Go to doctor. பயா என்ன பயா நீ யூஸ் பண்ண சொல்லிட்டாயா? You have to practice it regularly. Practice ah? You can't make it in a one day. This is not an instant noodles or something. சரி சரி சொல்லிட்டாயா, எப்படி பண்ணுறது? Have a seat. அப்படியா? தேங்க். Okay boss, you take care. Okay, now my friend will teach you. First you have to hold the guitar like this. Hold it, mate. Yes, I. Okay. Now hold your hands, left hand, fingers broad and wide. Yeah. Cheri. Can you play? Nice. Can you play something like chord? காடா? Chord, yeah. என்ன காடுங்கிறீங்க? Hold like this. You mean forest? ஓகே சரி வலிக்குது. சரி ட்ரை பண்ணுவோம். ஓகே பிடிச்சாச்சு. Nice. Can you play now, please? Amazing, mate. இதானா? That is how you have to use it. ஓகே நைஸ் பா. உண்மையில நல்லா இருக்குது. Wow. You can improve. Thank you so much. Thank you so much. Thank you. Thank you so much. So எத்தனை பேருக்கு புரிஞ்சுது அவங்க என்ன சொல்ல வராங்கன்ட்டு? என்ன பண்ணாங்களான்னு புரிஞ்சுது. ஓகே ஸோ someone is buying a guitar. ஓகே ஸோ கிட்டாருங்கிறதே அவனுக்கு தெரியல. ஸோ கிட்டாரை பை பண்ணுறான். ஸோ நிறைய பேர்கிட்ட போகும்போது அது கிட்டார் இல்லைங்கிறத நிறைய வித்தியாசமாக சொல்கிறாங்க. பேட்டுன்னு சொல்கிறாங்க. சில பேர் அதை வந்து லைக் என்ன சொல்கிறது பிச்சை எடுக்கிறதுன்னு சொன்னாங்க. இப்படி மாற்றி கரண்டின்னு சொல்கிறாங்கல்ல. ஏன்னா அந்த வேல்யூ வந்து அவங்களுக்கு தெரியல. தெர் ஆர் டூ வே டு லுக் அட் திஸ் கிட். நம்மளும் அப்படி தான் லைக் த காட் இஸ் கிரியேட்டடில். ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் பீப்புள்கிட்ட நம்மளை வந்து கொடுக்கும்போது என்ன ஆகுனா அதை ப்ளே இட் இன் தேர் ஓன் வே. பட் எப்போ நம்ம கடவுள் கையில் நம்மளை கொடுக்கும்போது ஹீ ப்ளே த பர்பஸ் ஹீ கிரியேட்டட். ரைட்டில் த செகண்ட் வந்து எத்தனை பேர் இந்த கழுதையை பார்த்தீங்கன்னு தெரில. இன்றைக்கி பாம் சண்டே இருக்கிறதுனால இந்த கழுதையை பார்த்தீங்களான்னு தெரில. இந்த கழுதையை இமேஜின் பண்ணுங்களேன். ஸோ யாருமே லைக் என்ன சொல்கிறது சீண்டாத, யாருமே அந்த அனிமலை பார்க்காத ஒரு அனிமலாக ஒரு சைடில் உட்காந்துருக்குது. ஜீசஸ் வந்து அந்த அனிமல் மேலே உட்காடுறாங்க. கழுதைக்கு கிடைக்காத மரியாதையை என்ன பண்ணுறாங்க, கீழே ரெட் கார்பெட் விரிக்கிறாங்க, ஹோசன்னான்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் அந்த பவனி முடிஞ்சவொடனே கழுதைக்கு என்ன மரியாதை நடத்திருக்கோம், அதுமாரி திரும்ப என்ன பண்ணியிருக்கோம், போய் ஒரு இடத்துல போய் அதை கட்டி போட்டிருப்பாங்க. Think about this way. Until unless the God is with us, we will be valued in a right way. If
God is not with us, what will happen? We are valueless like this donkey. Okay? ஸோ இதை தான் இன்றைக்கி சொல்லணும்னு ஆசைப்பட்டோம். தேங்க்யூ. ஒன்ஸ் அகெயின் கிளாப் பண்ணலாமா நம்ம யூத் டீமுக்கு? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ நான் அக்கா கையில், ஜோன் அக்கா கையில் கொடுக்குறேன். ஸோ ஃபார் அனௌன்ஸ்மெண்ட்ஸ். Praise the Lord, yeah. This is also an important part of the service. When I say announcements, it's for you to know what is happening during the week and after the week. So when we come first, it's morning prayer, yeah, from 6 to 6:30 a.m. Now this is not something we put regularly on Sundays when we come. It is for you to join. நடுவில் நிறைய யூத் ஜாயின் பண்ணிங்க, அதுக்கப்புறம் நடுவில் நிறைய பேர் ஜாயின் பண்ண, நிறைய பேர் ஜாயின் பண்ணுறதே கிடையாது. ப்ளீஸ் டூ, யா, ஸ்டார்ட் த டே வித் காட். எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை, ஐ டோன்ட் கேர். டு டெல் யூ ஒன் ட்ரூ ஸ்டோரி, ஐ டெல் யூ வாட் ஹேப்பன், வெரி குவிக்காக சொல்கிறேன். I don't want to say the name, probably some of you know her. She's not a Christian. She came once for the morning prayer. அவங்கள நானும் இன்னொரு sister, just 3 of us. And அவங்க மம்மிக்கு வந்து cancer and she was in India. And she said one thing, மம்மி வந்து நைட் ஃபுல்லாக தூங்குறது கிடையாது. இது வந்து அவங்க மார்னிங் ப்ரேயரில் 6 o'clock சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் யாருமே கிடையாது. அப்போ திஸ் வாஸ் அ பிட் டியூரிங் இந்த கோவிட் தாண்டின பிறகு. அப்போ I told, I will pray, and I prayed for her. And what did I pray? It's not for me to boast, but I'm telling you, ஒரு பேபியை போல் தூங்குவாங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு குழந்தை பார்த்துருக்கீங்களா? If you see Samuel, he will, when he put on the shoulder, any குழந்தை will sleep. அந்த மாதிரி தூங்குவாங்கன்னு சொல்லி I prayed. And the next day, I think that was a Friday, she came on the morning prayer, and you know what she said? சிஸ்டர், நீங்கள் பண்ண ஜெபம் அப்படி நடந்தது. ஹாஸ்பிட்டலேருந்து கால் வந்தது. அப்போ அவங்க சொன்னாங்க குழந்தைய போல் தூங்குனாங்க. The same word what I said, it happened. Is it not God? Yeah. And I have testimonies to share of what when I come for the morning prayer through Adi ஒரு தடவை எனக்கு ஆச்சு. அந்த மாதிரி I think you all will have testimonies, and I want you to come. Don't miss, but please do come from 6 to 6:30 தான். சொல்லணும்னு அவசியம் இல்லை, பட் கிளாஸ்கோலாம் 5:30 to 6:15. ஸோ இஃப் யூ கேன் கோ ஃபார் 5:30, வெல் அண்ட் குட். 6 ரொம்ப லேட்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் 5:30 கூட வரலாம், பிரச்சனையே கிடையாது. பட் 6 to 6:30, ஸோ ப்ளீஸ் கம். அடுத்தது வந்து we have a Good Friday service. Is it Good Friday? Yeah, Good Friday service on April 3rd. Yeah, from 10 a.m. to 12:30 p.m. on இதே இடத்துல தான், இதே இடம். So please do come. I know most of you are working, but if you are free, please do join the Good Friday service. The next one is for weekly youth meeting. Of course, Brother Jonathan and Sister Nitya are in charge. I think it's from 9 p.m. to 9:30 p.m. online. They pray regularly on a Tuesday. So youth, of course, all of you are joining. Join பண்ணாத youth, please do. Yeah, those who consider yourself youthன்றவங்க ஜாயின் பண்ணக்கூடாது, யூத்தாக இருக்கிறவங்க ஜாயின் பண்ணணும். சரியா? ஓகே. The next one is we put this regularly, but nobody seems to be taking any interest in our church in the. Please join. Please do. Even if it's 15 minutes, if you can pray the prayer points. It's actually a WhatsApp group where we add you into the group, and if you go there, you will see how they are praying. They'll just, when they start praying, they'll put in, and they finish, they put out. So please do. Ningulala mudija tharalma you can join. Yeah, family camp is on April 16 to the 18th. The Thursday, Saturday, இன்னைக்கு கூட ஒருத்தர் வந்து சொன்னாங்க நான் வரேன் அப்படின்ட்டு. I think இதுக்கு மேலே I don't know how many people they can take, but if you are still interested, probably this week will be the last. They will close it. So if you are interested, please to come. என்கிட்ட சொல்லுங்க. We'll add you to a group again, a WhatsApp group, and we will post whatever is there. The next one is Easter service, I think. Easter service is also here. We are still a bit doubt with time, between 7 to 9, 10 to vada. But whatever it is, if we will confirm it through later in the week, if we can. Yeah, Easter service. Okay? Right? Sorry. Yeah, ரெண்டாவது announcement என்ன சொன்னேன்? What was the second announcement I said?
Yes, Dia. Very good, very good, very good, very good. Over to Brother Martin. ஓகே ஸோ இப்போது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படும் ஓகேங்களா. இது பார்த்து எதுவும் எழுதி கேட்க போகிறாங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. ஓகே, அதாவது நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோன்னா இயர் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு டைரியில் எல்லோரும் எழுதுவீங்கள, லைக் இந்த இயரில் நம்மளுக்கு என்ன நடக்கணும் இல்லாட்டி என்ன ஆசைப்படுறீங்க அந்த மாதிரின்னு யூ வில் ரைட். அண்ட் இயர் எண்டில் நம்ம போய் செக் பண்ணி பார்ப்போம் கண்டிப்பாக இதெல்லாம் இந்த இயர் நடந்திருக்கா இல்லை நம்ம அதை வந்து செஞ்சுருக்கோமா அப்படின்னு நீங்கள் பண்ணுவீங்க. அதேமாதிரி வந்து ஃப்ரான்ஸ் நிறைய பேர் யாரெல்லாம் போயிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, நானும் போகல. அங்கே ஒரு கல்ச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா தே ஹாவ் அ பிளேஸ் வேர் அவங்க மனசில் நினைக்கிறத வந்து நினச்சி அவங்க வந்து இது பண்ணாங்கன்னா தே பிலீவ் தட் இட் வில் ஹேப்பன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் a different culture in different places, okay? But in Bible, okay, what Jesus says is whoever believes in me and ask it will be given அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு பிப்ளிக்கலாக எதுவும் பண்ண சொல்லலை. என்ன பண்ண போகிறீங்கன்னா அதில் வந்து டேட் இருக்குது, ஓகே, 2 காலம் இருக்குது. எல்லாருக்கும் பேப்பர் கிடைச்சிருச்சா? இதோ ஓகே, 2 minutes எல்லாருக்கும் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ பேப்பர் கிடைச்சவங்க வந்து அதில் பார்க்கலாம் நேம் இல்லை டேட் அண்ட் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அப்படின்னு அதில் ஒரு பாக்ஸ் மென்ஷன் ஆயிருக்கு இல்லைங்களா. அண்ட் எல்லாருக்கிட்டையும் பென் இருக்குல்ல, பென் இல்லைன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் ஸோ தட் யூ வில் கெட் அ பென். ஈவன் கிட்ஸ், நீங்கள் ஸ்கூல் படிக்கிற கிட்ஸாக இருந்தாலும் இல்லாட்டி சீனியர் கிட்ஸாக இருந்தாலும் நீங்களும் வாங்கி அதில் எழுதலாம். அண்ட் நம்ம சர்ச் பீப்புள் அண்ட் whoever has come from outside, we are all one family today, not only today, always. ஸோ நீங்கள் எல்லாருமே அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஆதி பேப்பர் கிடச்சதா? பின்னாடி எல்லாருக்கும் கிடச்சிச்சுல பேப்பர், நிக்கின் எல்லாருக்கும், ஓகே சரிங்களா. சரி, ஓகே. ஸோ அந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா டேட் இருக்குது, 2 காலம் இருக்குது, ஓகேங்களா. மேலேயும் கீழேயும் 2 பாக்ஸஸ் இருக்குது, ஓகே. 2த்துலையுமே எழுத போகிறீங்க. பட் லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து சர்க்குலேட் பண்ணுவோம். நீங்கள் எழுதுனதுக்கப்புறம் பாதியாக டேர் பண்ணிவிட்டு ஒரு பார்ட் நீங்கள் வச்சுக்க போகிறீங்க, இன்னொரு பார்ட்டை மட்டும் நீங்கள் ஃபோல்ட் பண்ணி இந்த பாக்ஸில் போட போகிறீங்க, ஓகேங்களா. ஸோ இதில் நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா வாட் எவர் யூ திங்க் that it has to happen in this year. It could be related to your health or like ஒரு கார் வாங்கணும், வீடு வாங்கணும், எக்ஸாம் நான் இத்தனை பர்சன்டேஜோட பாஸ் பண்ணணும், யூகே வீசா வரணும், இல்லாட்டி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக. நீங்கள் யாரும் நேம் மட்டும் எழுத வேணாம், ஓகே. சாரி, ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து என்ன உங்கள் மனசில் ரொம்ப நாளாக காத்துட்ருக்கீங்க, இல்லை இந்த வருஷம் நடக்கணும் அப்படின்னு என்ன யோசிக்கிறீங்களோ அதை நீங்கள் எழுதி என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த பாக்ஸில் போட போகிறீங்க. ஸோ ப்ளீஸ் ஃபோல்ட் இட் இன் 4 இதாக இந்த சைஸ்க்கு வந்துடும். ஸோ தட் இட் வில் பி ஈஸி டு புட் இட் இன்சைட் திஸ் பாக்ஸ், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட போகிறீங்க. இதை நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆஸ் அ சர்ச், ஓகே, உங்கள் கூட ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸாக நாங்கள் இருந்து நாங்கள் ப்ரே பண்ண போகிறோம். ஸோ அதனால் ப்ளீஸ் டோன்ட் ரைட் யுவர் நேம் பிகாஸ் வி டோன்ட் வாண்ட் டு நோ யாருக்கு என்ன தேவை அப்படின்னு இல்லை, ஓகே. காட்க்கு மட்டும் அது தெரிஞ்சால் போதும். ஸோ நீங்கள் உங்களுடைய என்ன எழுதணும் அதில் யோசிக்கிறீங்களோ அது என்ன பேசிக்காக ஒரு வேர்டாக கூட இருக்கலாம், இல்லாட்டி ஒரு சென்டென்ஸாக கூட இருக்கலாம், சரிங்களா. நீங்கள் அது மட்டும் எழுதி போட போகிறீங்க. லேட்டர் ஆஸ் இந்த இயர் போகும்போது இல்லாட்டி ஒரு ஃபியூ மந்த்ஸில் இஃப் யூ திங்க் இது இன்றைக்கி நீங்கள் எழுதி போட்டிங்க அண்ட் யூ பிலீவ் தட் நாங்கள் எங்களோட எல்லோரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணுறது அண்ட் நீங்களும் அதை எதிர்பார்த்தது நடந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் யார்கிட்ட வேணாலும் ஷேர் பண்ணலாம், ஓகே. இன்றைக்கி நீங்கள் இந்த டேட்டில் எழுதி போட்டது இது நடந்தது அப்படின்னு. ஸோ ஹோப்பிங் திஸ் வில் ஆல் பி அ பிளெஸ்ஸிங் டு யூ. ஸோ அது டைம் எடுத்துக்கோங்க அண்ட் எழுதி ரெடியாக இருக்கீங்கன்னா the boxes will come around and you can just drop it in.
புதுசாக இருக்கிறவங்க ஹெசிடேட் பண்ணாதீங்க. ஈவன் யூ குட் டூ சும்மா ஒரு வேர்டோ இல்லாட்டி ஒரு சின்ன சென்டென்ஸோ கூட நீங்கள் வந்து அதில் எழுதி போடலாம். கிட்ஸ் எல்லோரும் எழுதிட்டீங்களா? நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்காகவும் எழுதலாம் கிட்ஸ். ஓகே, இல்லை ஒரு பாயிண்ட்டு தான் எழுதணும்னு இல்லை, யூ கேன் ஈவன் ரைட் மல்டிபிள் பாயிண்ட்ஸ். ஓகே, ஏன்னா இது எல்லாமே வந்து லைக் நீங்கள் உங்களுக்கு தேவையானது நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்க அண்ட் இட்ஸ் கோனா ஹேப்பன் இன் கிரைஸ்ட், அவ்வளோதான். ஓகே, எல்லோரும் ரொம்ப சீரியஸாக எழுதிட்டுருக்கீங்க. எனி லாங்குவேஜ் கூட எழுதுங்க. தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், ஆமாம், கோன்கனி. ஏன்னா இந்த லாங்குவேஜில் உள்ளவங்களாம் நாங்கள் இங்கே இருக்கோம், ஸோ தட் வி கேன் ரீட். ஆமாம், ஷார்ட் ஹேண்டுக்கும் சிஸ்டர் இருக்காங்க. இல்லை டங்ஸில் இருந்தாலும் டைரெக்டாக ஆன்சர். ஆமாம், ராஜ்கமல் பிரதரும் எழுதிட்டாங்களா? ஓகே, எனிபடி நீட்ஸ் பேப்பர்? இன்னொன்று இல்லை, எல்லாருக்கும் இருக்குல்ல? ஸோ இது உங்களுடைய பர்சனல் டைம், அதனால் நீங்கள் உங்களோட யார்கிட்டையும் சொல்ல முடியாது, நம்ம சில சமயம் இருப்போம். ஸோ இது உங்களுடைய பர்சனல் திங், அது நீங்கள் நம்பி எழுதலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஃபார் த ப்ரேயர் டைம். ஓகே, நாங்கள் சர்ச்சாக இருந்து இந்த பேப்பர்ஸ் வச்சு நாங்கள் வந்து ப்ரே பண்ண போகிறோம். அண்ட் வி ஆர் கோனா ஆஸ்க் கிரைஸ்ட் டு ஹேப்பன். ஓகே, இது எல்லாமே நடந்து நீங்கள் இன்றைக்கி இது எழுதி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு நிச்சயத்துடன் போகலாம். அதாவது உங்களுடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறும். ஓகே, ஸோ நீங்கள் வாட் எவர் யூ பிலீவ் அண்ட் ஆஸ்க் இன் கிரைஸ்ட், இட் வில் டெஃபினெட்லி பி கிவன். ஓகே, இந்த இயர் 2026க்குள்ளே எல்லாமே உங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்காக மாறும். இன்னும் டைம் வேணுமா? another 5 minutes. சரி, ஓகே, நீங்கள் எழுதி இது பண்ணலாம், இல்லாட்டி எழுதி வச்சுக்கோங்க. நாங்கள் பாக்ஸ் வந்து பின்னாடி வச்சிடுறோம், அதில் கூட நீங்கள் போட்டுடலாம். சரிங்களா? தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ரியலாகவே லைக் நீங்கள் சீரியஸாக எழுதி போடுறீங்க, அதற்கான பதில் கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஒரே ஒரு சீரியஸான நோட்டில் இதை சொல்லிவிட்டு நான் வந்து நெக்ஸ்ட்டு முக்கியமான பாட்டு கடந்து போகலாம். இங்கே முன்னால் நின்னாங்க அந்த அக்கா பேர் நித்யா அக்கா. ஓகே, ஸோ ஐ வாஸ் ஹியரிங் மெனி இயர்ஸ், லைக் தட் டைம் ஐ வாஸ் வெரி நியூ டு த சர்ச். புதுசாக அந்த சர்ச்சுக்கு வந்தேன். தெர் வாஸ் அ 2 கான்வர்சேஷன் ஆன் திஸ் லேடிஸ். அவங்க சொன்னாங்க, எனக்கு இப்படி இருக்குது, என்னோடய வீட்டில் இப்படி ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, கேன் யூ ப்ரே ஃபார் திஸ் அப்படின்னு சொல்லும்போது த சேம் பர்சன் இந்த இடத்துல வந்து சாட்சி சொன்னாங்க. இப்படி நித்யா சிஸ்டர் ப்ரேயர் பண்ணாங்க, நான் சொன்ன கான்வர்சேஷனில் எனக்கு வந்து ஒரு பெரிய ஆண்டவர் பதிலை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ தட் இஸ் வாட் யூ கேன் ட்ரஸ்ட் த சர்ச், யூ கேன் ட்ரஸ்ட் த காட் and you can clearly light, you can put it in the boxes. Okay, you can challenge. Definitely we believe in God. Next year இல்லை நீங்கள் எப்போ வரும்போது கண்டிப்பாக இப்படி ஒரு மைக்கை பிடிச்சி நீங்கள் சொல்லுவீங்கிறத நாங்கள் வந்து நம்புகிறோம். ஓகே, ஸோ எல்லோரும் செட்டில் ஆகிக்கிடுங்க. ரொம்ப முக்கியமான ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். அதாவது என்னென்னா, லைக் என்ன சொல்லுது, ஒரு மேரேஜ் நடக்குதுன்னா நிறைய விஷயங்களை பண்ணுவோம். பட் there is a only one moment it is so important. என்னது? தாலி கட்டுறது. எக்ஸாக்ட்லி இல்லை. ஸோ அந்த இம்பார்ட்டண்டான நிகழ்ச்சிக்கு தான் ரொம்ப லைக் ஃபோக்கஸ் பண்ணுவோம்ல. ஸோ தட் இஸ் அதுக்கும் மேலான ஒரு இம்பார்ட்டன்ட் நிகழ்ச்சியை நம்ம பண்ண போகிறோம். ஸோ நம்ம கோலப்பான் அங்கிள் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. இவாஞ்சலிஸ்ட் பிரேம்குமார் அங்கிள், நன் அதர் தேன் லைக் என்ன சொல்லுது, நித்யாக்காவோட அப்பா, ஜோனத்தன் பிரதரோட மாமனார், சாமி மிராக்லினோட தாத்தா இங்கே இருக்காங்க. பை ப்ரொஃபஷன் he is a mariner, like என்ன சொல்லுது, marine engineer. He travel a lot of countries
And now, last 10 years, because he accepted a God's call, he became a full-time ministry. His special ministry is deliverance ministry. Many people got healed by his prayer with the help of God. நிறைய பிசாசு பிடியிலிருந்து நிறைய பேர் அவங்க பரம்பரையாக இருந்த லைக் ஒரு சாபக்கேடுலேருந்து அப்படிப்பட்ட பீப்புளுக்கெலாம் அங்கிள் ப்ரேயர் பண்ணும்போது ஒரு பெரிய விடுதலையை நாங்கள் பார்த்துருக்குறோம். அங்கிள் டெஸ்டிமோனியாக நிறைய எங்களோட பேசியிருக்கிறதையும் நாங்கள் விட்னஸ் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம அங்கிள் நம்ம மத்தியில் இருப்பது லைக் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். அங்கிள் ஒரு 30 minutes நம்மளோட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண போகிறாங்க. அவங்களோட லைஃப்லேருந்து வேதத்திலிருந்து ரொம்ப கவனமாக பாருங்கள். அங்கிள் உங்களுக்காக இந்த ஷேர் பண்ண போகிறாங்க. அதோடு மாத்திரம் இல்லை, ஆஃப்டர் சர்வீஸ் நீங்கள் தனித்தனியாக உங்கள் ஃபேமிலியாக நீங்கள் ஜெபிக்கணும்னு விரும்புனீங்கன்னா அங்கிள் இங்கே வெயிட் பண்ணுவாங்க. முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து தனித்தனியாக ஜெபிக்கலாம். ஓவர் டு அங்கிள். தேங்க்யூ. கிளாப் பண்ணலாமா அங்கிளுக்கு? ஹல்லேலூயா. சரி, எல்லாரும் கண்களை மூடி தலையை தாழ்த்தி, ஹல்லேலூயா. நடி தகப்பனே, உடைய நாமம் மகிமைப்படும்படியாய் அப்பிரோஜனமான ஒரு ஊழியக்காரன் கடமையை மாத்திரம் செய்யும்படியாய் வீணான எந்த வார்த்தையும் நாவில் வராதபடி என்னுடைய மாமிசத்தை மறைத்து நீர் வெளிப்படுவேராகப்பா. கழுதையின் வாயை திறந்தல் அல்ல தகப்பன். இப்பொழுது கூட அப்பா, கழுதியான என் நாவுகளை திறந்து வந்திருக்கிற பிள்ளைகளோடு நீர் என்ன பேச திட்டமாக இருக்கிறோ அவைகளை மாத்திரம் பேசும்படி அடியனை எடுத்து பயன்படுத்துவேராக. இந்த கிருபை எங்களை தாங்கட்டும். உடைய சித்தம் எங்கள் வாழ்வில் நிறைவேற்றப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? காட் பிளஸ் யூ ஆல். இந்த நாளிலும் அந்த குருத்தூர் நாயர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கழுதையிலே பவானி வந்த நாள், எங்கேயோ கெட்டப்பட்ட அந்த கழுதியை அவிழ்த்து கொண்டு எனக்காக வரும்படி அப்படியே இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையின்படியாக சீசர்கள் போய் அந்த கழுதியை அவிழ்த்து கொண்டு வந்ததை மத்திய 21ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடியும். அப்படி தான் எங்கேயோ நான் கெட்டப்பட்டு இருந்தேன். என்னுடைய வாழ்க்கையில் இயேசு யாருன்னு அறியாத ஒரு வம்சத்தில் பிறந்திருந்தேன். என்னையும் அவர் என்னுடைய கெட்டுகளை அவிழ்த்து இந்த நாளிலே அவர் எடுத்து இம்மட்டும் நடத்தி வருகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். அதனால் கழுதையின் வாயை திறந்தது போல தேவன் என்னுடைய வாய்களையும் திறந்து உங்களுக்காக கர்த்தர் என்ன பேச சித்தமாக இருக்கிறாரோ அவைகளை மாத்திரம் பேசி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் எமக்கு ஏவுதலாய் தந்த வேத வசனம் என்னவென்றால், வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இதோ வாசப்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்திலே நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று இந்த வார்த்தை. வாசப்படியில் நின்று தட்டுகிற நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. அவர் தட்டி கொண்டே தான் இருக்கிறார். எல்லாருடைய இறுதிய பலகைகளை கர்த்தர் தட்டி கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் சத்தத்தை கேட்குற காது உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், வேதத்தில் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் ஒரு 6 முறைகள் இல்லை 8 முறைகள் காது உள்ளவன் கேட்க கடவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல் இயேசு கிறிஸ்துவும் 8 முறை காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ மொத்தம் 16 முறைகள் இந்த வேதத்தில் காது உள்ளவன் கேட்க கடவன் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போ யோசித்து பாருங்கள், எல்லாருக்கிட்டையும் காது இருக்கா? எல்லார்ட்டையும் காது இருக்குதா? காது இருக்கிறது, ஆனால் மந்த காதுகளாக இருக்கிறது. அதனால தான் காது உள்ளவன் கேட்க கடவன் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. அப்போ கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு காது திறந்த வண்ணமாக இருக்க வேண்டும். ஏதோ கேட்டோம், ஏதோ கடந்து போனோம் அப்படின்னு இல்லை. ஒவ்வொருவரும் உருவாக்கப்படுகிறார்கள். நல்லா யோசிச்சு பாருங்கள், கர்த்தரை அறியாத ஒரு ஜனத்தில் கர்த்தரே தேவன், வேற ஒன்றுமே தேவன் இல்லை என்று நின்று கூக்குரல் இடுகிற ஒரு உணர்வை கர்த்தர் தந்திருக்காருன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், கர்த்தரை ருசித்து பார்த்ததுனால. ஹல்லேலூயா. பல விக்கிரங்களை நான் வணங்கினது உண்டு, பல வழிபாடுகள்.
என் மனைவியும் அப்படி தான். ஆனால் அப்படியெல்லாம் வாழ்ந்த நாங்கள் இன்றைக்கி இயேசுதான் மெய்யான தேவன் என்று ஒளியான ஒளி அவர்தான் என்று அறிந்து கொள்வதற்கு காரணம் என்னவென்றால் நாங்கள் பட்ட அந்த உபத்திரங்கள் இல்லையா. வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் கர்த்தர் நல்லவர் அப்படின்னு ஏதோ ஒரு இடத்துக்காக ஜெபித்தோம், வீட்டுக்காக ஜெபித்தோம், இல்லை காருக்காக ஜெபித்தோம், வேலைக்காக ஜெபித்தோம், பிள்ளைகள் படிப்புக்காக ஜெபித்தோம். இதில் கர்த்தர் செவி சாய்த்தார், அதனால் எங்கள் செவிகள் திறக்கப்பட்டது என்று நான் சொல்லியிருந்தேன்னா அந்த சாட்சி அது எத்தனை காலம் அது நிலைத்திருக்கும்னு சொல்லவே முடியாது. ஆனால் நான் ஜெபித்தது என் மனைவிக்காகவும் என் பிள்ளைகளுக்காகவும் நான் மனம் மாறினேன். அப்படி மனம் மாறி என்னுடைய மனைவி இன்னைக்கு இல்லாவிட்டாலும் கூட அவர் காட்டின அந்த வழியை நான் பிடித்து கொண்டேன். அதுதான் அப்போ அந்த உபத்திரப்பட்டதில் அல்லது அவருடைய பிரமாணத்தை நான் கற்றுக்கொண்டேன் என்று தாவீது சொன்னது போல அவருடைய பிரமாணத்தை கற்றுக்கொள்வது தான் முக்கியமானது. எந்த உபத்திரம் வந்தாலும் சரி இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்கள், அப்போஸ்தலர் எழுதின இந்த இதில் அப்போஸ்தலர் அதிகாரம் 9ஆம் வசனத்தை அதிகாரத்தை பார்த்தோமானால் அங்கே சவுல் தமஸ்கு போகும் பொழுது எதற்காக போகிறான் என்று பார்த்தோமானால் தேவனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய பரிசுத்தவான்களை சிறைப்பிடிப்பதற்காக தமஸ்கு அவன் பயணம் பண்ணுகிறான். அது மாத்திரமல்ல, கடிதத்தோடு அந்த சவுலுங்கிற அதிகாரி அவன் கடந்து போகிறத நாம் இந்த அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை நாம் தொடக்கத்திலிருந்து வாசிக்கும் போது பார்க்கலாம். 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது திடீரென்று வானத்திலிருந்து ஒரு வெளிச்சம் உண்டாயிற்று, அவனை சுற்றிலும் பிரகாசித்தது. அதனால் என்ன ஆயிட்டு, அவனுக்கு அவன் கண்கள் குருடாய் மாறிவிட்டது. அவன் சடுதியில் அந்த ஒளிப்பட்ட உடனே விழுந்து விடுகிறான். விழுந்த உடனே அவன் கேட்குற ஒரே கேள்வி, ஒரே சத்தத்தை கேட்குறான். யாருடைய சத்தம் என்று பார்த்தோம்னால் அது இயேசு கிறிஸ்துடைய சத்தம். அது என்னன்னா, சவுலை சவுலை நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? ஹல்லேலூயா. என்னை ஏன் துன்பப்படுத்துகிறான் இயேசுவே கேட்குற அளவுக்கு அவன் என்ன செய்து விட்டான் என்று பார்த்தோமானால் தேவனுடைய பிள்ளைகளை சிறைப்பிடிப்பதற்கும் அவர்களை துன்பப்படுத்துவதுமே இவனுடைய வேலையாக இருந்தது. அப்போ ஒன்று தான் புரிய வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளை ஒருவன் தொட்டால் கர்த்தர் சொல்கிறாரு என் கண்மணியை தொடுகிறான் என்று. அப்போ நம்மளை தேவனை அறிந்த பிள்ளைகளாகிய நம்மை ஒருவன் தொடவோ நமக்கு எதிரவோ நிற்க இயேசு கிறிஸ்து விடவே மாட்டார். அவர் நமக்காக வழக்காடுகிற தேவனாக இருக்கிறார். ஒன்றே ஒன்று தான், அவரை நம்புக வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அப்போ பாருங்கள், இவன் போய் அந்த சத்தத்தை கேட்டான். கேட்ட உடனே அவன் கண் குருடனாய் விழுந்து விடுகிறான். உடனே அவன் கேட்குறான், யார் ஆண்டவரே நீர் என்று கேட்கும் பொழுது அவன் உடனே கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் தன்னை அங்கே வெளிப்படுத்துகிறத நாம் பார்க்க முடியாது. பாருங்கள், இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நான் தான் வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ அவர் அங்கே அவனிடத்தில் இயேசு நான் தான் என்கிறதை அங்கே வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்குறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை அறிந்து கொள்வது எப்படி அப்படின்னா, முதல்ல அவருக்குரிய சத்தத்தை கேட்குற காது திறந்த காது உடையவர்களாக இருக்க வேண்டும். 2வது கண்கள் திறந்ததாக இருக்க வேண்டும். 3வது இருதயம் திறந்ததாக இருக்க வேண்டும். இப்போ சவுளுடைய வாழ்க்கையில் முதல்ல தேவனாகிய இயேசு கிறிஸ்துடைய சத்தத்தை கேட்டான். அடுத்தது அவன் கேட்டது என்ன, யார் ஆண்டவரே நீர் என்று கேட்ட உடனே சொல்கிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான், இந்த முள்ளின் மீது உதைப்பது உனக்கு கடினமே அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த முள்ளாக இருக்கிற அந்த வேதம் அதை பயன்படுத்தாமல் அதை அலட்சியம் பண்ணினேயானால் வாழ்க்கையில் நீ முன்னேறுவதற்கு மிக கடினமாக இருக்கும். யாரெல்லாம் பைபிளை கிழித்து போட்டார்களோ அவர்களாம் இன்றைக்கி ஊழியக்காரர்களாக மாறி இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதனால் நம்ம நினைக்கிறோம், நான் கூட அப்படி தான் இருந்தேன். என்னுடைய உறவினராகிய ஒரு மகன்தான் என்னிடத்தில் அதிகாலையில் ஒரு முறை ஒரு விஷயத்திற்காக நாங்கள் சேர்ந்திருக்கும் பொழுது என்னிடத்தில் இயேசுவை குறித்து பேசும் பொழுது அவனை நான் விடியக்கால 4 மணிக்கே ஊரை விட்டே விரட்டி விட்டேன். இன்றைக்கி நான் ஒரு ஊழியக்காரனாக நிற்பதை கண்டு அவள் சந்தோஷப்படுகிற அளவுக்கு கர்த்தர் என்னை உருவாக்கிறார் என்றால் நம்ம யோசித்து பார்க்கணும். கர்த்தர் சும்மா இல்லை, அவர் யார் நம்ம புரிந்து விட்டோமானால் நம் வாழ்க்கையே மாறிவிடும். அதுக்கு தான். அதனால் இந்த உலகத்தினுடைய எல்லாவற்றையும் நீ ஆதாயப்படுத்தி கொண்டு உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்திட்டேன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்போ ஆத்மாவை மீட்பதற்காக இயேசு கிறிஸ்து தன்னையே ஒப்பு கொடுத்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பாருங்கள், இங்கே சவுலை எதற்காக பிடிக்கிறான் என்று பார்த்தோமானால், முதலாவது அந்த சத்தத்தை கேட்ட அவனுடைய காது திறக்கப்பட்டிருந்தது. 2வது அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார், நானே அந்த இயேசு, உனக்கு கடினமே அப்படின்னு சொன்ன உடனே
நான் என்ன செய்ய வேண்டும் என்று சவுல் கேட்குறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான். முதலாவது தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும். இரண்டாவது அவருடைய சாயலை அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய சாயலை எங்கேருந்து அறிந்து கொள்வோம் என்று பார்த்தோமானால், வேதத்தை வாசிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை நிமித்தமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். இல்லாவிட்டால் தரிசனத்தின் மூலமாய், இல்லைவிட்டால் ஏதாவது தீர்க்கதரிசி மூலமாய், இல்லைன்னா போதர் மூலமாய் பேசுகிற வார்த்தை நம்மை பலப்படுத்தும். ஆதியில் நாங்கள் கிறிஸ்துக்குள்ளாக வரக்கூடிய அந்த நாட்கள் மிகுந்த துக்கமான நாட்கள் தான். அந்த நாட்களில் தான் ஆண்டவரை தேடுகிறோம். அப்போ பாருங்கள், அந்த என் மனைவிக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போதெல்லாம் உடனே ஒவ்வொரு நாளும் 27 ரேடியேஷன் கொடுத்துருக்கு, 3 கீமோதெரப்பி கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி அவங்க ஊழியம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நம்ம அந்த நேரங்களில் உடைந்து போகும்போதெல்லாம் ஒரு ஆட்டோலேயோ இல்லைன்னா ஒரு கார்லேயோ ஒரு வசனங்கள் ஓடும். அப்போ அந்த வசனங்கள் ஒரே வசனமாக இருந்தால் கூட அந்த நேரத்தில் நம்முடைய இருதயத்தை ஆற்றி தட்டும். அதுதான் தொடக்கமாக இருந்தது. இந்த வசனம் நம்ம ஜீவனாக இருக்கிறது என்பதை எப்படி உணர்ந்து கொள்ள முடியும் என்றால், நாம் உடைந்து போகும் பொழுது அந்த வாகனத்தில் போகிற அந்த வசனம் நம்மோடு பேச ஆரம்பிக்கும். அதுதான் வார்த்தைகள். நம்ம வேத வார்த்தைகள் தான் நம்மை பலப்படுத்த முடியும். அதனால தான் சொல்கிறேன், இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். நாம் தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதனால் கண்கள் திறக்கப்பட வேண்டுமானால் வேதத்தை நன்றாய் வாசிக்க வேண்டும். வேதத்தை நாம் வாசிக்க கர்த்தர் நம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு ஊண்டுதலை அறிந்து கொள்ள முடியும். அவர் பேசுகிறத உணர முடியும். அப்போது நம்முடைய வாழ்க்கை மாறும். அப்போ எப்படி அவன் சவுலாகிய அந்த பவுல் என்ன நடந்தது அவனுடைய வாழ்க்கையில் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல அவன் கால் திறந்ததுனால தேவன் யார் என்று கேட்டான். அவன் கேட்ட உடனே இயேசு தன்னை வெளிப்படுத்தினார். மூன்றாவது உடனே அவன் அப்படி கேட்டுட்டு அப்படியே விடலை. அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டதை பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், நம் காது இருக்குது, கண் நன்றாக இருக்குது, நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவில் வந்த பிறகு இந்த ஊழியத்தை, இயேசு நிலைப்படுற ஊழியங்கிறத 2013 என் மனைவி இருக்கும் பொழுது தான் பேரை கொடுத்தார். அதற்கு பிறகு 2014 டிசம்பரில் அவங்களுக்கு அந்த யூட்ரஸ் ப்ளீடிங் ஆச்சு. அதில் வந்து ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து ஒரு 4 மாதம் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். மார்ச்சில் கம்ப்ளீட் ஆச்சு. அதுக்கு பிறகு 2 மாதங்களில் அந்த விடப்பட்ட அந்த ஊழியங்களுக்கு செய்யறதுக்கு தான் நான் சவுத்து திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடியெல்லாம் போய் ஊழியத்துக்கு தான் போனோம். போயிட்டு அங்கே ஏப்ரல்லேருந்து வரும்பொழுது தான் அவங்களுக்கு திருப்பி பேக் போனில் பெயின் ஆயிட்டு, திருப்பி ஒரு 4 ரேடியேஷன் கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டாங்க. 7 ரேடியேஷன் சொன்னாங்க. அதனால் திருப்பி வந்துட்டோம். வந்து பேக் போனில் என்னனால திருப்பி ஒரு 4 ரேடியேஷன் கொடுத்துருந்தோம். 3 பாக்கி இருந்தது. அதுதான் மே 24 22 நித்யா ஐபிஎம்மில் வேலை பார்த்துட்டு இருந்தா பெங்களூரில். வந்து ஃப்ரைடே நான் ட்ரீட்மெண்ட் போயிட்டு வரோம். அப்போ வந்து பார்த்துட்டு அன்றைக்கி நைட்டு அவள் போகிறா வேலைக்கு திருப்பி கிளம்பும்போது அவங்க அம்மா கையில் பைபிளை தான் கையில் கொடுத்துட்டு, நீ எதை விட்டாலும் விட்டுறாத, இந்த பைபிளை மட்டும் விட்டுறாதன்னு சொல்லி அவள் கையில் அந்த ஒரு பைபிளை கொடுத்துட்டு அனுப்பிவிட்டான். நான் தான் போய் பஸ் ஏற்றி விட்டேன் அவளை. அது விட்டுட்டு திருப்பி சனிக்கிழமை ட்ரீட்மெண்ட் இல்லை, என் கூட தான் இருந்துகிட்டு இருந்தேன். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வந்து சின்ன பொண்ணும் பையனும் சர்ச்சுக்கு போயிட்டாங்க. நானும் மனைவி மட்டும்தான் வீட்டில் இருந்தோம். திடீர்னு வலிக்குது, பெயின் வருதுப்பா அப்படின்னாங்க. பேசிட்டு தான் இருந்தோம். அப்போ நான் தான் கூட்டிகிட்டு போய் அவங்கள குளிப்பாட்டி, சரி நம்ம ஆசிரியர் போவோம்னு சொல்லி ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு மருமனுடைய அப்பாவை தான் வர சொல்லியிருந்தோம். அப்போ அவர் வந்துட்டார். வந்து அவர் ஹாலில் இருக்கார். நான் பெட்ரூமில் அவர் ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிட்டு பிடிச்சி தூக்கும்போது அப்படியே கையை பிடித்துட்டு கர்த்தருக்குள் நித்திரை ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கு பிறகு ஒரே ஒரு கேள்வி தான், நம்ம இவ்வளோ நாள் ஊழியம் தானே பண்ணாங்க, அப்போ ஏன் இந்த மாதிரி காரியம் நடந்துச்சு அப்படிங்கிறது தான். ஏன்னா நான் போகிற இடங்கள்லாம் அந்த ட்ரீட்மெண்ட் போகும்போதெல்லாம் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படிங்கிற ஒரு வசனம் தான் என்னை பின்தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஏதாவது செவறுகளிலையோ இல்லைன்னா வாகனங்களிலையோ அப்படி அந்த வார்த்தை மட்டும்தான் என்னை பின்தொடர்ந்துட்டு இருந்துச்சு. அப்போ அதை பார்க்கும்போது சரி, எப்படியாவது பிழைத்து விடுவார்கள், திருப்பியும் அவங்க ஊழியம் செய்வாங்க, நம்ம கூட அவங்க ஊழியம் செய்வாங்க, அவங்க முன்னாடி நான் பேக்கை தூக்கிட்டு போவேன். அதாவது இந்த வெக்கேஷன் வந்திருக்கும்போது. மற்றபடி அவங்க சென்னையில் மட்டும் பண்ணுவாங்க. நான் வந்துட்டேன்னா வெளியே நம்ம ஊர்களில் போய் ஊழியம் செய்வதற்கு ஆயத்தப்படுத்தி வச்சுருப்பாங்க. நான் வந்து அப்படி திருநெல்வேலி, நாகர்கோவில் அப்படிங்கிற இடங்கள்லாம் போய் ஊழியம் பண்ணுவோம். ஆந்திராவில் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்படி ஊழியம் பண்ண அவங்க ஏன் இப்படி இறந்தாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எனக்குள்ளே இருந்துட்டு இருந்துச்சு. அதனால் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா 2 மாதம்தான் இவளும். அதுக்கு பிறகு நித்யா வந்து அவளுக்கு மெசேஜ் கொடுக்கல.
அவன் சித்தி வீட்டில் இருந்தோடனே நாங்கள் என்ன பிளான் பண்ணாலும் சரி நான் யார்ட்டுமே சொல்ல அவளை மட்டும் வர வச்சுருவோம் அப்படின்னு ஐசுவெல்லாம் இருக்காங்க அம்மான்னு சொல்லி தான் அவளை வர சொல்லியிருந்து. அப்போ அவங்க சித்தியோட எல்லோரும் வந்துட்டாங்க. வந்தவங்க சரி சாப்பிட்டுட்டு கூட்டிகிட்டு போயிடும்னு சொல்லிட்டு சென்னை வந்து இறங்கி வீட்டு பக்கத்தில் உள்ள ஒரு ஹோட்டலில் சாப்பாடுக்கு ஆயத்தப்படுத்திட்டு இருக்கும்போது நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இவங்க வரலன்னு. ஆனால் குரூப்பில் மினிஸ்ட்ரி குரூப்பில் போட்டுட்டாங்க. அது எனக்கு தெரியாது. அவள் சாப்பிட இருந்த இடத்துல அதை பார்த்த உடனே அங்கேருந்து கிளம்பி வந்துட்டான். வந்து அம்மாவோட சடலத்தை பார்த்த உடனே இவளும் வாங்கி விழுந்துட்டான். இப்போ ஒன்று படுத்துட்டு இன்னொன்று வந்து என்ன பண்ணனு தெரியாமல் அலைஞ்சிட்ருக்கு. 2வது பையன் 3வது பையன் சின்னவா அப்படியே அப்செட் ஆகி உட்காந்துட்டா. இவன் வாங்கி விழுந்துட்டா. இவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் நான் அட்மிட் பண்ணிவிட்டு திருப்பி இங்கே வந்து இருந்து அந்த மாதிரி தான் அந்த நாட்கள் எப்படி கடந்து போச்சுன்னே தெரியல. அப்படி ஒரு நெருக்கமான ஒரு நிலைமை, ஒன்றும் என்ன முடிவு எடுக்கிறேன்னு தெரியல. அப்படி இருக்கும்போது தான் நான் வந்து கரெக்டாக ஜூலையில் திருப்பி ஜாயின் பண்ணிட்டேன். ஈரானில் தான் ஜாயின் பண்ணேன், ஐஆர்எஸ்எல் கப்பலில். அங்கே தான் 9 மாதம் நான் வேலை பார்க்கும்போது கர்த்தர் என்னோட பேசினார். அவங்க செய்த ஊழியத்தினுடைய அந்த சிடிசிலாம் கொண்டு போயிருந்தேன். அதான் என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் போட்டு பார்க்கும்போது என்னுடைய ரட்சிப்புக்காக அவங்க என்னெல்லாம் செய்திருக்காங்க அப்படிங்கிற சாட்சி சொன்னதை நான் பார்த்தேன். நான் குடித்து படுத்து இருக்கும்போதெல்லாம் அந்த கையை நெஞ்சில் போட்டு ஜெபிச்சதெல்லாம் சாட்சியாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அதோடு இருந்து கர்த்தர் என்னோட பேச ஆரம்பித்தார். அதுக்கு பிறகு தான் அந்த ஊழியத்தை திருப்பி எடுத்து நடத்தணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்தேன். வரும்போதும் திருப்பியும் ஒரு குழப்பங்கள் வந்துச்சு மாமிசத்தில். திருப்பி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது தான் கர்த்தர் அதுக்கு அடையாளம் கேட்டிருந்தேன். அடையாளத்தின்படி எனக்கு வெளிப்படுத்தி அதுக்கு பிறகு தான் இந்த இயேசு நிலைப்படுற ஊழியத்தை கொடுத்தார். இந்த அதுக்கு பிறகு 2016 வந்த பிறகு நான் போகலை. அதுதான் கடைசி கப்பலாக இருந்துச்சு. அதுலேருந்து இது வரைக்கும் கர்த்தர் என்னை நடத்தி கொண்டு இருக்கிறார். அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா சத்தம் காதில் கேட்டது. ஏன்னா அவங்க சடலம் இருக்கும்போது எல்லோரும் வந்து ஜெபிச்சாங்க. எல்லாருமே வந்து என்ன ஒன்று தான் சொன்னாங்க, அவங்க விட்டு போன ஊழியத்தை நீங்கள் செய்யணும் அப்படின்னு தான் ஊழியக்காரங்களாம் சொன்னாங்க. அப்போ சொல்லும்போது இந்த காதில் கேட்டது, ஆனால் இந்த காதலியை வெளியே போயிடுச்சு. இருதயத்தில் அந்த வார்த்தை போகவே இல்லை. ஆனால் கர்த்தர் எனக்கு அந்த 1 வருஷம் கப்பலுக்கு போயிட்டு வரும்போது பேசினார். அது இருதயத்தில் ஒரு பெரிய பலனை கொண்டு வந்தது. காரணம் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். நான் கேட்டது வந்து நீ ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொன்னீங்க. அப்போ ஏன் இப்போ ஏன்னா மனைவி இல்லை, இனி எனக்கு வாழ்க்கையில் எது கொடுத்தாலுமே அதில் திருப்தி ஆகாது அப்படின்னு கேட்கும்போது நீ போகிற இடத்துல நான் அவங்கள ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். அதோடு அந்த ஃபைல் பேக்கை வச்சுட்டு அன்றைக்கி எடுத்த பைபிள் பேக் தான். அதுலேருந்து என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம். எவ்வளவோ பணங்களை சம்பாதிச்சு கடைசியில் கர்த்தர் எனக்குள்ளே வரும்போது 1 ரூபா அரிசி வாங்கி சாப்பிட முடியாத ஒரு நிலைமை. இன்றைக்கி சாமுவேல் ரூஹா எப்படி இருக்கானோ அதே போல் தான் டொனால்டு பிரேம் என்னுடைய பையன் இருந்தான் 1.5 வயசு. அவனுக்கு பால் வாங்கி கொடுக்க முடியாத ஒரு நிலைமை. அந்த தரித்திரத்தை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி இருக்கிறது எல்லாமே அவர் கொடுத்தது. ஹல்லேலூயா. எதுவுமே நான் அது வரைக்கும் நான் நினச்சேன் என்னுடைய பலன் இருந்தால் போதும், நான் கப்பல் போனால் எல்லாத்தையும் சம்பாதிச்சுட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியமும் பலன் இருந்துச்சு. ஆனால் அது ஒன்றுமே இல்லை. நீ உன்னுடைய பலத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது நான் இல்லாமல் அப்படிங்கிறத அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அதனால தான் தைரியமாக சொல்கிறேன், இன்றைக்கி எது இழந்தாலும் பரவாயில்ல, இயேசுவை மட்டும் இழந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. அவரை போல ஒரு தேவன் இல்லைங்கிறதுக்கு தைரியமாக நான் சொல்லுறது காரணம், இன்றைக்கி என் மனைவி இல்லைங்கிற இடத்துல அவருடைய பலன் என்னோடு கூட இருந்து இன்ன வரைக்கும் இந்த 10 வருஷமும் ஒரு நாள் கூட என்னை கைவிடவே இல்லை. பேங்கில் நான் பணத்தை சேர்த்து வைக்கல, நான் அன்றன்று தேவைகளை கர்த்தர் எனக்கு தந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாதிரி ஊழியமும் அவர் காட்டினது போல் ஜனங்களை என்னோடு இணைத்து இன்ன வரைக்கும் ஊழியத்தை தடையில்லாமல் நடந்து கொண்டு இருக்கிறது காரணம் அவருடைய கிருபை மாத்திரம்தான். அதனால் எப்படி சவுளுடைய காது திறக்கப்பட்டதோ அதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று சவுல் கேட்டான். உடனே நீ பட்டணத்துக்கு போ என்று சொல்கிறார். சொன்ன உடனே அவர் பட்டணத்துக்கு போயிட்டார். ஆனால் பாருங்கள், அனனியாங்கிற இயேசு கிறிஸ்துடைய சீசருக்கு ஒரு தரிசனம் உண்டாகிறது. நீ போய் அங்கே சவுலுங்கிற ஒரு மனிதன் அங்கே இருக்கிறான், அவனுக்கு போய் நீ உன் கையை வைத்து ஜெபி. அவன் உபவாசம் பண்ணி ஜெபித்து கொண்டே இருக்கிறான். பாருங்கள், நல்லா பாருங்கள். அவன் சும்மா போல கண்ணு தெரியல, அவனை கொண்டு போயிட்டாங்க. அவன் கர்த்தரிடத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். நீ போ, உனக்கு அறிவிக்கப்படும் என்று சொல்லிவிட்டார். அவன் போயிட்டான். போனவனை சும்மா இருக்கல, 3 நாள் இரவும் பகலுமாய் ஒன்றும் சாப்பிடாமல் புசியாமல் அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான்.
அந்த ஜெபத்தில் அவனுக்கு ஒரு தரிசனம் உண்டாகிறது. அனனியான ஒருவன் வருவான், அவன் உனக்கு கையை வைத்து ஜெபிப்பான், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவாய் என்று சொல்லப்பட்டதை இந்த தரிசனத்தை அவன் காண்கிறான். அதே தரிசனத்தை இயேசு கிறிஸ்து அனனியா காட்டும் பொழுது அனனியா பயந்தான். எப்படி நான் போய் அதை சொல்ல முடியும்? அவனோ இந்த பரிசுத்தவான்களை கடினப்படுத்துவதற்கும் கொலை செய்வதற்கும் அவர்களுக்கு காவலில் கெட்டி கொண்டு போவதற்காக வந்தவன் அல்லவா அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன்னு சொல்லும் பொழுது, நீ போ. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறாரு, நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் குமரருக்கும் என் நாமத்தை அறிவிப்பான் என்று சொல்லி, அவன் என் நாமத்தினால் எவ்வளவு பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காணிப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதை புரிந்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து ஒருவனை உருவாக்கும் பொழுது அவன் புறஜாதிக்காகவும் ராஜாக்களுக்காகவும் இஸ்ரவேல் குமரருக்காகவும் பயன்படுத்துகிற ஒரு கருவியாய் மாறுகிறான். அது மாத்திரம் அல்ல, அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் காணிப்பேன் என்று சொன்னான். அவன் ஐஸ்வர்யமாய் வாழ்வான் என்பதை காணிப்பேன் சொல்லலை, அவன் பாடுபடுவான். இயேசு கிறிஸ்துக்குள்ளாக அவரை அறிவிப்பதும் அவருடைய அவர் கொடுத்த வாழ்க்கையை வாழ்வதும் மிக கடினமான ஒரு வாழ்க்கை தான். ஆனால் அந்த வாழ்க்கை எதற்காக வாழ்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், அனனியா வந்து கை வைத்து ஜெபித்த உடனே அவன் கண் குருட்டான அந்த கண்களிலிருந்து மீன் செதல்கள் விழுந்தது என்று பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டான். அந்த 20ஆம் வசனம் சொல்லுது, அவன் அதற்கு பிறகு அவன் அங்கே இருக்கவில்லை. அவன் உடனே சென்று ஆலயங்களிலே தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய குமரன் என்று பிரசங்கிக்க ஆரம்பித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்கள், எதற்காக தேவன் நம்முடைய காதை திறக்கிறார், எதற்காக நம்முடைய கண்களை திறக்கிறார், எதற்காக இருதயத்தில் அவருடைய ஆவியை வைக்கிறார் என்று பார்த்தோமானால், நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் என்பதை அறிவிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அறியாத ஜனங்கள் எப்படியாவது போகட்டும் என்று போவதற்காக இல்லை. எனக்கு தேவன் என் கண்களை திறக்காவிட்டால் என்னை போன்ற எத்தனையோ பேர் அழிந்து போயிருப்பார்களே இல்லையா? குடியினாலும் எல்லாமே இலவசமாக இருந்தது. சிகரெட்லேருந்து எல்லாமே, கப்பல் துறையில் வேலை பார்த்தவர்களுக்கு தெரியும், எல்லாமே இலவசம்தான். அதனால் எதுவுமே அங்கே லிமிட்டட் இல்லை, அன்லிமிட்டட் தான். ஆனால் ஒரு நாள் வந்தது, கர்த்தர் முற்றிலுமாய் பிடுங்கி போட்டார். இன்றைக்கி யாராவது ஒருத்தர் குடித்துட்டோ இல்லை புகைப்பிடித்துட்டோ பக்கத்தில் வந்தால் கூட எனக்கு கிட்ட நின்று பேசுவதற்கு கூட அருவருப்பாய் கர்த்தர் மாற்றிவிட்டார். இதுதான் தேவன் வேர் பிரிக்கும் பொழுது நீ ஆசைப்பட்டது கூட அது அருவருக்கப்பட்டுவிடும். ஹல்லேலூயா. வாழ்க்கையை மாற்றுகிற தேவன். அதனால் ஒன்றே ஒன்று தான், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வர நாம் காத்து கொண்டு இருக்கிறோம் என்பதை உறுதியாக அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பாவப்பட்ட இந்த சரீரத்தை மீட்டு கொள்ளும்படியாய் ஒருவேளை இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நாம் ஆயத்தமாக இருந்தோமானால் மர்வமாவதற்கான ஆயத்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் விரும்புகிறார். பரலோகம் திறந்திருக்கிறது, அதற்கு நாம் ஆயத்தமாக இருந்தால் தான் போக முடியும். அதனால தான் அந்த வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசித்தோமானால் 21 வாசிக்கலாம். 21 யாராவது ஒரு ஜெயம் கொண்டு சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ, ஆமாம், அவரோடு கூட உட்காரும்படியாய் அருளை செய்கிறல்ல தகப்பன். எதற்காக ஜெயம் கொள்ள வேண்டும், எதில் ஜெயம் கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம்னால் மாமிசத்திலே ஜெயம் கொள்ள வேண்டும். உலகத்தை வெறுத்து தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஆயத்தப்பட வேண்டும். ஏதோ வந்தோம் வாழ்ந்தோம் போனோம்னு இல்லை, கர்த்தர் ஒவ்வொருவரையும் அவருடைய கழுதியாய் மாற்றியிருக்கிறார். சகோதரர் சொன்னது போல் அது கெட்டப்பட்ட கழுதை தான், ஆனால் அவிழ்த்து அவர் ஏறிவிட்டால் அந்த கழுதைக்கு மகிமை உண்டாகிவிடும். ஹல்லேலூயா. எந்த காரியமும் தெரியாது. இன்றைக்கி சொன்னாங்க பில்லி சுனியம், அதெல்லாம் ஒன்றுக்குமே அது என்னன்னு சொல்ல தகுதியற்ற ஒரு பாத்திரம்னா. ஒன்றே ஒன்று நான் கற்றுக்கொண்டது எங்கே அப்படின்ட்டு பார்த்தா என்னுடைய மனைவியின் மூலமாக 4 மாதம் நான் தூங்கவே முடியாது. இரவு 12 மணிலேருந்து விடியகால 4:30-5 மணி வரைக்கும் பெரிய போராட்டம். கேஸை ஓப்பன் பண்ணிடுவாங்க, தூக்கு போட போயிடுவாங்க, இல்லை வெளியே போயிடுவாங்க, இழுத்து போடணும், வெளியே கொண்டு போய் யார்ட்டையா ஜெபிக்க கூட்டிகிட்டு போகணும், எனக்கு வேறு ஒன்றுமே தெரியலை. அப்படி கடினமான ஒரு வாழ்க்கை. எப்போ உயிர் போயிருமோன்னு தெரியாது. ஒரு முறை இது நடந்தது. பகலில் கத்தி எடுத்து கிழிக்க வராங்க. அப்போது இந்த பிள்ளைகள்லாம் சின்ன பிள்ளைகள்,
பெட்ரூமில் தான் அவங்க அம்மாவும் நித்யாவும் அவள் தங்கச்சியும் படுத்திருப்பாங்க. 1.5 வயசு பையனும் நானும் அவங்க அம்மாவும் ஹாலில் படுப்போம். ஏன்னா 1 மாதம் வரைக்கும் பிள்ளைகளுக்கு என்ன நடக்குன்னே தெரியாது. ஏன்னா நைட்டில் ஆனால் தான் பிரச்சனை. அப்போ நான் எந்திரிச்சு உட்காந்துருப்பேன். இப்படி 4 மாதம் இரவுலாம் தூங்க மாட்டேன். நைட் டியூட்டி பார்த்த மாதிரி இருக்கும். அப்போ பகல்லையும் இப்படி ஒரு நாள் கத்தி எடுத்து வந்து வெட்ட வந்துட்டாங்க. அப்போது 2வது மகள் பக்கத்து அந்த அப்பார்ட்மெண்ட்னால பக்கத்து வீட்டிலேருந்து ஆட்களை கொண்டு வந்து உடனே அந்த கத்தியை பிடிக்க வந்தாங்க. வரும்போது அந்த கத்தினுடைய நுனி பாகத்தை பிடித்து விட்டு அவங்களே சொல்கிறாங்க, இழுத்த அவன் மனைவியுடைய கை தான் வெட்டும், நான் வெளியே போயிடுவேன்னு. பெரிய கோத்திரம் இது எப்படி அப்படின்னு. அப்புறம் 4 பேரும் பிடுங்கி கையிலேருந்து எடுத்துட்டாங்க கத்தியை. அப்போ தான் இது எப்பொழுது தீரும், ஏன்னா வெளியே ஜெபிச்சா அது ஒரு குட்டி சாத்தாங்க பிசாசுங்க எதுவுமே நான் நம்பாதவன் பார்க்காதவன். ஆனால் என் மனைவியுடைய சரீரம் பாதி சரீரம், என்னுடைய பாதி சரீரத்தில் இவ்வளவு பாடுகள், என்ன நடக்குன்னே தெரியாது. அதுக்கு பிறகு தான் ஒரு நாள் இரவு இதே போல் திருப்பி ஒரு பிரச்சனை ஆகும் பொழுது வெளியே போக முடியாது, எங்கேயும் போய் ஜெபிப்பதற்கு ஆளுங்க கூப்பிட முடியாது. அப்படின்னு உடனே அந்த பைபிள் எடுத்து அவங்க தொடையில் வைத்தேன். அப்போ அவங்களால அந்த பைபிளை எடுக்கவே முடியல. இதே பரிசுத்த வேதாங்கம் தான். அவங்க சொன்ன ஒரே வார்த்தை எரியுது எடுறாங்கிறாங்க, ஆனால் அவங்களால தொடக்கூட முடியல. அன்னையிலேருந்து மனுஷனுக்கு பைபிள் வேதத்தினுடைய வல்லமை புரியலை, பிசாசுக்கு தெரியுது என்று அன்றைக்கு பிடித்த இந்த பைபிள் தான் இன்ன வரைக்கும் கர்த்தர் நடத்தி கொண்டு இருக்கிறார். அன்னைக்கு ஒரே ஒரு மந்திரவாதியை கண்டு நான் பயந்து யாருடா இதுன்னு புரியலை. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் அதை பலவிதமாய் காட்டி அவர்களுக்கும் ஜெபிக்க கர்த்தர் வைத்து விட்டார். ஆனால் இன்றைக்கி பல இடங்களுக்கு வரக்கூடாதுங்கிற அளவுக்கு பிசாசனம் போராடி நம் கர்த்தர் கொண்டு போய் விடுதலை கொடுத்திருக்கிறார் என்றால் அதற்கு நான் பாத்திரவான் அல்ல. அன்னைக்கு இருந்த அந்த போராட்டத்தில் கர்த்தரை உறுதியாக பிடித்து கொண்ட ஒரே காரணத்தினால தான் இன்றைக்கி அந்த ஜெயத்தை நான் பெற்றிருக்கிறேன். ஹல்லேலூயா. இதற்கு நான் பாத்திரவானே அல்ல, ஆயினும் கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரம் ஒன்றே ஒன்று தான். நம்முடைய அந்த பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசித்தோமானால், உயர ஏறுகிற மனுஷனுடைய ஆவிக்கும் கீழே இறங்குகிற மிருகத்தினுடைய ஆவியையும் அறிந்தவன் யார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஆத்மா, அந்த ஆவி மனுஷனுடையது மாத்திரமே வானத்திற்கு போகிறது, மேலே ஏறுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மிருகங்கள்லாம் எல்லாம் அதுக்கு ஆத்மா இல்லை. ஆனால் கர்த்தர் கொடுத்த ஆத்மா அழிந்து போகாதபடி அவரிடத்துக்கே திரும்ப வேண்டும் என்பது தான். அதனால் பரலோகம் திறந்திருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசித்தோமானால், அவர் திறந்த வாசல் என்று சொல்வது தன்னையே சிலுவையில் ஒப்பு கொடுத்து மரணங்கிற கதவை 2ஆய் திறந்து அவர் அந்த வாசலை திறந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் அந்த வாசலுக்குள்ளாக பிரவேசித்து பரலோக ராஜ்யத்துக்குள் போக வேண்டும் என்பதை நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஏதோ வந்தோம் போனோம் அப்படின்னு அல்ல, நம் ஆத்மா பரலோகத்திற்கு செல்ல வேண்டும். நாம் மாத்திரமல்ல, நம் குடும்பத்தார், நம்முடைய உறவினர்கள், இந்த தேசத்தில் உள்ள ஒவ்வொரு ஜனங்களும் கர்த்தருக்குள்ளாக அழைத்து கொண்டு போக வேண்டும் என்பது தான் ஒவ்வொருடைய மனிதனுடைய கடமையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதல்ல, இயேசுக்குள்ளாக வாழ்வது தான் முக்கியம் என்று சொல்லி இந்த வேளையில் உங்களுக்காக சிறிய ஒரு ஜெபத்தை செய்து தொடர்ந்து போதரையாவுடைய கரங்களை கொடுக்க விரும்புகிறேன். முடிந்த அளவு எல்லோரும் எழுந்து நின்றால் நன்றாயிருக்கும். அப்படியே எழுந்து அப்படியே தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, அப்ரோச்சனமான ஒரு ஊழியக்காரனப்பா, கழுதையின் வாயை திறந்தது போல அடியனுடைய வாயை திறந்திருக்கிறேரப்பா. இதோ வாசப்படியில் நின்று தட்டி கொண்டவை திறந்தால் நான் அவனோடு பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமாப்பா, நீர் தட்டுகிற தேவனாயிருக்கிறீர், திறக்கிற ஒரு காது எங்களுக்கு தந்தருள்வீராக. ஆமாப்பா, எப்படி அப்பா சவுளுடைய கண்கள் திறக்கப்பட்டதோ அதே போல் எங்களுடைய ஆவியின் கண்கள் திறக்கப்படுவதாக. எப்படி அப்பா பரிசுத்த ஆவியிலான நிரப்பப்பட்டாரோ அதுபோல் இயேசு கிறிஸ்து எங்கள் இருதயத்துக்குள்ளாக வருவாராக. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் நான் மிகுந்த கனியை கொடுப்பான், என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொன்னபடி அப்பா ஒன்றுமே செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்ட அப்பா அந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் இல்லாமல் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. எங்களுடைய பலத்தினாலும் அல்ல, எங்களுடைய பலத்காரத்தினாலும் அல்ல. அப்பா உம்முடைய ஆவினால் எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்கிறது. உம்முடைய ஆவினால் எங்களுக்கு ஜெயத்தை தருவீராக. ஒருவேளை ஒருவன் ஐஸ்வர்யனாய் வாழும்பொழுது தெரியாது, ஆனால் ஒருவன் ஐஸ்வர்ய
ஐஸ்வர்யனாய் இருந்து ஏழையாய் விழும் பொழுது தான் அவனுக்கு அந்த வழியை என்ன என்று அறிந்து கொள்ள முடியும். எந்தெந்த காரியங்கள் கையில் இருக்கும் பொழுது அதனுடைய பலன் நமக்கு அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் எல்லாம் கையை விட்டு போன பிறகு என்ன செய்வதென்று திகைத்து நிற்கும் பொழுது தான் அங்கே உறவுகிற ஒரே ஒரு கரம் என்று பார்த்தோமானால் அது ஆணி பாய்ந்த அந்த கரம் தான், அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய கரம் தான். அதுதான் நம்மை பிசாசினுடைய வல்லமையை நொறுக்கிற கரம், அந்த ஆத்மாவை மீட்கிற அந்த நேச குமரனுடைய கரம். அவர் தான் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை பலப்படுத்துவாராக. ஓ ரபா ஷெமி மகந்த ரகடனமோ லிதியஹந்த ரகடனமோ சகோதரபா. ஒருவேளை இதுவரையிலும் அப்பா ஆத்மா பாரம் இல்லாமல் வாழ்ந்திருக்கலாம். ஒரு நொடி போதும் ஆண்டவரே, ஒரு வியாதி வந்தால் போதுமே, ஐஸ்வர்யம் என்னை விட்டு விலகி போய்விட்டால், யோபே போல எல்லாம் என்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டால் என் நிலை என்ன, என் வாழ்வு என்ன, என் கஷ்டங்கள் நஷ்டங்கள் என்ன, என் வேதனையை நான் யார் இடத்திலே கூறுவேன்? எல்லாவற்றையும் அறிந்த ஒரே தெய்வம், நமக்காக மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்த தெய்வம், அவரை தவிர நமக்கு ஒரு தேவனும் அல்ல, ஒருவரும் அல்ல. அவரே உலகத்திற்கு ஒளியாய் வந்தார். ஆமாப்பா, உம்முடைய வல்லமை இந்த இடத்துல நிரப்புவதாக. லிதிரா ஷேபே வஹம்தரகடனமோ லிஹி மிக கம்தரகடனமோ உரபப ஷே பகம்தரா. அப்பா, இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் அப்பா அந்த புதிய தேசத்தில் வந்து அவர்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்படுகிறார் என்பதை கர்த்தர் நீர் அறிவீர். இன்னைக்கு நிற்கிற இந்த பிள்ளைகளே அப்பா, இவர்கள் இங்கே வேறாய் மாற்றுவேராக. அவர்கள் வாழ்ந்து சுயித்திருக்கும்படியாய் கர்த்தருடைய கரம் அவர்கள் மீது இறங்குவதாக. அப்பா, அவருடைய அறிவு கண்களை திறப்பேராக. ஆவியிலே ஒரு பலன் உண்டாவதாக. கர்த்தர் பலனாய் இருப்பேராக. அப்பா அப்பா சபைக்குள் வந்த ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். சிறு பிள்ளைகள் முதல் முதியோர் வரை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, புது பலன் உண்டாகட்டும். போராடுகிற சத்துருவின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கி போடுகிறோம். அப்பா, ஊரிவா கவலபா ஊரவா செகனபரபா லியாந்த ரகடனபா லோசிபியாந்த ரகடனபா. எல்லா நுகங்களும் உடையட்டும், எல்லா போராட்டமும் நீங்கட்டும். ரைட் நவ யார் யாருக்கு எங்கெங்கெல்லாம் வேதனைகளோ பாரமோ இப்பொழுதே மறைவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். இருதயத்தில் இருக்கிற கலக்கம் நீங்குவதாக. எனக்கு ஒரு தேவன் உண்டு, அவர் எனக்காக மரித்து வாசலை திறந்திருக்கிறார், மரண கட்டுகளை உடைத்திருக்கிறார். He is the only Lord can help us. லாதிரா வயம் தலேபா லிஷிபே ஆந்த ரகடனமு லிஷிவக்கம் தரபனமு ராக்கவரவர சகதர. வைராக்கியம் உள்ள தேவன், எங்களுக்காக உதவுகிற தேவன், கண்மலையான தேவன் நீர். அப்பா, நீர் நித்திய கண்மலை ஆண்டவரே. எல்லாருடைய இருதயத்தை நீர் தொடுவேராக. எத்தனை பேர் என்னென்ன குழப்பத்தில் வந்திருந்தாலும் சரி, கலக்கத்தில் வந்திருந்தாலும் சரி, இன்னைக்கு என் தேவன் அவர்களை தொட்டு சுகப்படுத்துவேராக. எலும்பு நரம்பு இரத்த மண்டலங்களுக்கா அப்பா இயேசுவின் ரத்தம் பாய்வதாக என்று நான் செபிக்கிறேன். புதிய விடுதலையை கொடுப்பேராக. அப்பா, யார் யார் தலைவலி பாரத்தோடு வந்தார்களோ எல்லாம் மறையட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் மறைவதாக. அவர்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகட்டும் என்று செபிக்கிறேன். அப்பா, today the day என் தேவன் பவானி வந்த நாளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர் நற்செய்தியை எங்களுக்கு தந்திருக்கிறேன், எங்களுக்காக பாடுபட்டிருக்கிறேன், எங்களை உயர்த்துவதற்காக நீர் உம்மை தாழ்த்தி இருக்கிறீர். அப்பா, வானத்திற்கும் பூமிக்கும் ஒரே நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். சகல முத்திரைகளை உடைக்கிற நாமம். பில்லி சூன்யம் ஏவல் அசுத்த கிரிகள் இருளின் அதிகாரங்களை கொண்டிருக்கிற மனிதர்கள் மனம் திரும்பும்படியாய் அப்பா இருளை நிர்மூலமாக்கி போடுகிறோம் இயேசுவின் நாமத்தில். முன்னேற விடக்கூடாதபடி செய்கிற செய்வினைகள் நிர்மூலமாக்கப்படுவதாக. ரைட் நவ், ரைட் நவ். யார் யார் வாழ்க்கையில இன்னும் அந்த இருள் ஆதிக்கம் பண்ணி கொண்டிருக்கிறதோ அது இன்றோடு நிர்மூலமாக்கப்படுவதாக. Today the last day. Heal everybody in the name of Jesus Christ. Kabaleba dagadana ludia kamdaragadana moshakadara. எல்லாருடைய சிறையிருப்பையும் கர்த்தர் திருப்புவேராக. எதெல்லாம் சிறைப்பட்டு இருக்கிறார்களோ, எதெல்லாம் பாவத்தில் விழுந்து இருக்கிறார்களோ,
மீட்பதற்கு முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, டுடே the Lord touch each everyone. Lakeba lakibiamda leokobrabiam shabayamdarabo. எல்லா நுகத்தையும் இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறோம். the name of Jesus. எல்லாம் உடையட்டும் அப்பா. நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய எங்களை ஆசீர்வதிப்பதற்கு யாராலும் கூடாது ஆண்டவரே. நீர் எங்களை மறக்கிற தேவன் அல்ல, எங்களை உருவாக்குற தேவன், எங்களை நடத்துகிற தேவன், எங்களை பலப்படுத்துகிற தேவன், எங்களை உயர நிறுத்துகிற தேவன் நீர். எல்லாம் முடிந்தது என்று நினைக்கிற நேரத்தில், எல்லாரும் கைவிடுகிற நேரத்தில், எல்லாரும் புறமே தள்ளுகிற நேரத்தில் தாங்கி பிடித்து நானே தேவன் என்று சொல்லுகிற சத்தம் தொனிப்பதாக. நீ நல்லவர் அப்பா, நீ நல்லவர் ஆண்டவரே. உம்மை போல ஒரு தேவன் இல்லை ஆண்டவரே. எங்கள் காதுகளை திறந்திருக்கிறீர், எங்கள் கண்களை திறந்திருக்கிறீர், எங்கள் இருதயங்களை திறந்திருக்கிறீர், எங்களை உருமாற்றம் செய்திருக்கிறீர், ஜெபிக்கிற ஆவியை தந்திருக்கிறீர். அழிந்து போகிற ஜனங்களுக்காக திறப்புல நிக்க அப்பா பலனை தருவேராக. ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவேராக அப்பா. இனி தீங்கு எங்களை அணுகாதபடி எங்களை வேலி அடைப்பேராக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. இப்போ அவங்களோட சாட்சியை நம்ம கேட்டோம். நான் இந்த சாங் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1 minute மட்டும்தான். எப்படின்னா அவங்க ப்ரேயர் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. நீங்கள் நிறைய விஷயங்கள் ரிலேட் பண்ணியிருந்துருக்கலாம். என்னால் நிறைய விஷயம் ரிலேட் பண்ண முடியுது. இன்றைக்கி பிரேக் பண்ணோம். ஃபஸ்ட்டு இனிஷியலாக ப்ரோக்ராமில் ஐஸ் பிரேக்கர்னு ஒன்று வச்சுருந்தோம்ல, நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக, நம்மளை வார்ம் அப் பண்ணுறதுக்காக. இந்த டைம் ஆவியில் யாரெல்லாம் பிரேக் ஆகிருப்பீங்க, நிறைய பேர் ஆண்டவரால் மட்டும்தான் அதை கட்ட முடியும். இன்னைக்கு கூப்பிட்டு தனியாக கேட்டோன்னா ஒவ்வொருத்தருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, இன்க்ளூடிங் மீ. இதே ஆராதனையில் இதே எல்லா வாரமும் நான் ஆராதனையில் அழுத நாட்கள் உண்டு. நேற்று ப்ராக்டிஸ் அப்பவும் நான் அழுத நாட்கள் உண்டு. எனக்கு ஐ எம் கோயிங் த்ரூ டஃப் சிச்சுவேஷன். இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டஃப் சிச்சுவேஷன் இருக்குது. யார்ட்டையும் நம்ம ஷேர் பண்ணிக்கிறது இல்லை, மேக்ஸிமம் நம்ம யாரையும் ஷேர் பண்ணிக்கிறது இல்லை. பட் அங்கிள் சொன்ன மாதிரி அவங்களுடைய அந்த உயிருள்ள சாட்சியை நம்ம யாரும் பகிர்ந்துக்கிற நம்ம முன் வரலை. பட் கொடுத்தோன்னா நம்மளும் எல்லாருக்குமே சாட்சியாக இருப்போம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இந்த சாங்கை பாடும் பொழுது எல்லாருமே அறிக்கை செய்ய போகிறீங்க. நாங்கள் இந்த கட்டிலேருந்து விடுபடணும், ஜென்ம பாவங்கள்லேருந்து நாங்கள் விடுபடணும்னு சொல்லி நம்ம எல்லோரும் ஒரு விடுதலையோடு கொஞ்சம் ஃப்ரீயாகவே நீங்கள் எல்லோரும் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கலாம். ஸோ அப்போ நாங்கள் பாடிட்டு இருக்கும்போது நீங்கள் ஆஃபரிங் கூட போடலாம். ஸோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு சொல்லலாம், யுவர் நேம் இஸ் பவர், யுவர் நேம் இஸ் ஹீலிங். நிறைய பேர் சொல்ல முடியாத வியாதிகளோடு கூட நீங்கள் வந்திருக்கலாம். நீங்கள் என்ன மாதிரி கஷ்டத்தில் இருந்திருந்தாலும் இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களை உருவாக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு just wanna speak the name of Jesus over every heart and every mind, 'cause I know there is peace within your presence. I speak Jesus. I just wanna speak the name of Jesus. Every dark addiction starts to break, declaring there is hope and there is freedom. I speak Jesus. Your name is
எல்லாரும் நம்ம தமிழ்ல இன்னொரு தடவை சேர்ந்து பாடலாம். எல்லாரும் விசுவாசத்தோட பாடுங்க. அவருடைய நாமத்துல வல்லமை உண்டு, அவருடைய நாமத்துல சுகம் உண்டு, அவருடைய நாமத்துல சகல கட்டுகளும் அறுபடும் என்ற விசுவாசத்தோட எல்லாரும் சேர்ந்து இயேசுவின் நாமம் என்றும் சொல்லுவேன், முழு மனதோடு என்றும் பாடுவேன். சமாதானம் அவர் சமூகமே சொல்வேன் இயேசு. இயேசுவின் நாமம் என்றும் சொல்லுவேன், இருளில் உடைந்திடும் நம்பிக்கை விடுதலை பாறை சாற்றுவேன், சொல்வேன் இயேசு. வல்லமையுள்ள நாமம், சுகமாக்கும் நாமம், என் ஜீவனே. கோட்டைகளை தகர்க்கும், கட்டுகளை அமைக்கும் அக்கினியே. வல்லமையுள்ள நாமம், சுகமாக்கும் நாமம், என் ஜீவனே. கோட்டைகளை தகர்க்கும், கட்டுகளை அவிழ்க்கும் அக்கினியே. சேர்ந்து சொல்லுங்க, your name is power. Your name is healing. இந்த நேரத்துல யாருக்கெல்லாம் healing சுகம் வேணுமோ, நீங்க யாரெல்லாம் சுகத்துக்காக வேண்டி நிற்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, but still you can pray in that